ஸோ இன்னைக்கு வந்து நம்முடைய 101வது மாத கூட்டம். இதுல பெருமிதம் என்னன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பு. 25 பேர் இருந்தாலும் நடத்தணும், 10 பேர் இருந்தாலும் நடத்தணும், 5 பேர் இருந்தாலும் நம்ம நடத்தணும் இல்ல. அது இல்லாம இந்த கூட்டத்துக்கு பல நிலைகளில் பலவாறு பொருளாதார உதவிகளோ அல்லது வேறு உதவிகளோ இலக்கண உதவிகளோ எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாருமே செஞ்சதுனாலதான் இந்த நடையை நம்மால போட முடியுது. ஸோ இந்த பெருமை 101வது மாத பெருமை என்பது இது எல்லாருக்கும் சார்ந்த ஒன்று என்பதை பணிவுடன் அனைத்து சார்ந்த பெருமக்களுக்கும், ஐயா நடமாடும் திருக்குறள் ஐயா அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய தலைதார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மூவாவுடைய புத்தகங்கள், மூவாவுடைய எழுத்துக்கள், அவருடைய புத்தகத்தில் சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மணிமொழிகள் தான், பொன்மொழிகள் தான். அவற்றில் அது சுரங்கம் ஊறுது. அதை எடுத்து கொடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் உண்டு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நமக்குள்ள நிறைய செல்வம் 2, ஒன்று மனம், மற்றொன்று உடம்பு. இந்த சூழ்நிலைகள், அந்த வெளிப்புற சூழ்நிலைகள்லாம் வந்து அரசியல் சூழ்நிலைகள்லாம் வேறு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது நம்முடைய உள்ளமும், நம்முடைய மனமும், நம்முடைய உடலும். நம்முடைய உடம்பை வந்து நல்ல வழியில் காப்பாற்றிக்கொள்கிறோம். உரிய பயிற்சிகள், யோகா, நடைப்பயிற்சி போன்றவர்கள் நம்ம உடம்பை காத்துக்கலாம். அதெல்லாம் எடுக்கக்கூடிய உணவு என்பது நம்ம உடம்புக்கு ஏற்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டால் உடம்பு நெடுநாளையும் நம்ம வாழலாம். அதுவும் வந்து உணவு எடுக்கும் பொழுது வந்து ஐயா ஆசான் சொல்லுவாங்க, நம்முடைய ஆசான் திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, மருந்தனா வேண்டாமாம் யாக்கைக்கு. இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. மருந்தனா வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றுணி. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை வாயில் நல்ல கூழ்போல் ஆக்கி அருந்தணுமா. அதை அப்படியே வந்து விழுகக்கூடாது. எப்படி நம்ம சலைவா இருக்கு இல்லையா, அதை டைலைன் நொதி இருக்கு. அந்த நொதியால் தான் நம்ம வந்து உள்ளே போய் அந்த இன்சுலினை சுரக்க தூண்டுது. இப்போ அப்படி இல்லை, லபக்குன்னு சாப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எப்படி அதை செய்ய முடியும்? அதனால் அந்த டைலைன் சுரக்காம இப்போ வந்து டைலைன் ஒரு இது மருந்து சாப்பிட்டு அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இன்சுலின் ஊசி கூட போட அளவுக்கு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு சாப்பாட்டு விஷயம் இப்படி இருக்குது. எப்படி நம்ம உடம்பு சரியாக காப்பாற்ற முடியும்? சரியாக உண்ண தெரியவில்லை, சரியாக உடம்பை வந்து பேண தெரியவில்லை. அது பேரணும், அதுதான் உடம்பு. இன்னொன்று மனம். நம்முடைய உள்ளத்தில் வந்து நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். பண்பட்ட பழக்க வகைகளை ஏற்படுத்தினா தான் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒழுக்கம். அதுக்கு வந்து தேவையானது நம்முடைய குடும்ப பழக்கம் இருக்குது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் நம்முடைய ஒழுக்கமும், நம்முடைய அந்த பண்பாடும், நம்முடைய அந்த அடக்கம், பொறுமை, விட்டு கொடுத்தல் போன்ற அந்த நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் உடம்பும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். நமக்கு உள்ள நெருங்கிய செல்வம் 2, ஒன்று மனம், மற்றொன்று உடம்பு. மனதையும் நல்ல வழியை காப்பாற்றி உடம்பையும் நோய் இல்லாமல் காப்பாற்றினால் அந்த வாழ்க்கை தான் வெற்றி மிகுந்த வாழ்க்கை. மண்குடிசை 501வது பக்கம். அந்த காலத்தில் வந்து துறவிகள் இருப்பாங்க. துறவி என்பது எல்லாத்தையும் தொடர்ந்து போகிறது அப்படின்னு கணக்கு இல்லை. நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, துறவு என்பது பற்றற்று இருப்பது சொல்றாரு. பற்றற்ற வாழ்க்கை தான் துறவு என்று பேரை தவிர எல்லாத்தையும் தொடர்ந்து காட்டுக்கு போகிறது, முனிவர் ஆகிறது, தேடி வளர்க்குறதுலாம் அதெல்லாம் இல்லை. நீட்டலும் மலித்தலும் வேண்டாம், உலகம் பழுத்தி விடும் சொல்லியிருக்காரு இல்லையா. அதான் வீட்டை துறப்பது, செல்வத்தை வழங்குவது, உயிரை கொடுப்பது, இதுகள் தான் தியாகம். தியாகம் என்ன? நம்ம வந்து நம்முடைய செல்வத்தை வீட்டை துறப்பது, செல்வத்தை கொடுப்பது, எல்லாத்தையும் வாரி வழங்குவது, உயிரை கொடுப்பது, இதுதான் தியாகம் என்று சொல்றாங்க. ஆனால் அது தியாகம் கிடையாது. மூவா என்ன சொல்றாங்க? ஆனால் அன்பானவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் தியாகம். அதுதான் பெரிய தியாகம் சொல்றாரு. அதாவது அன்பானவர்கள் கணவன் மனைவி நட்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்த விட்டு கொடுக்குறது இல்லாதனால தான் நம்ம ஒரு கோர்ட் இருந்தது. நான் வந்து 89 வந்து வழக்கறிஞரை பதிவு பண்ணும்போது ஒரே ஒரு கோர்ட் இருந்தது, ஃபேமிலி கோர்ட், குடும்ப நீதிமன்றம். இப்போ 8 கோர்ட் ஆச்சுங்க. 8 கோர்ட்லேயும் உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் கூடி உள்ளே போகாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. ஏன் இது காரணம் என்ன? கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் 2 மாதம் அது ஒரே நாள்
6 மாதத்துல அப்படியே எல்லாமே வந்து சிறு சிறு ஆட்கள்லாம் பிள்ளைகள்லாம் வந்து அப்படியே டேவிஸ் நிற்கிறாங்க. அது காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுக்க தெரியல. விட்டு கொடுத்து தான், அதான் அன்பானவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் தியாகம் தான் பெரிய தியாகம். அந்த விட்டு கொடுத்தால் தான் அந்த குடும்பம் நிற்கும். அதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு ஒரு பெருத்து இருக்கு. நமக்கு துன்பத்தை குறித்த இறைவன் இன்பத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதர்களுக்கு அதிகாரம் வந்தால் கலப்பில்லாத துன்பத்தையே நமக்கு வைத்து விடுவார்கள். ஒரு மனிதனுக்கு அதிகாரம் வந்தால் வச்சுங்களேன், அவனுக்கு நம்ம மக்களுக்கு வந்து நன்மை செய்ய மாட்டான். நன்மை செய்யாமல் மக்களுக்கு துன்பத்தையும் மேலும் மேலும் கொடுத்து மக்களை வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. அது கூட சொல்றாரு. நம்ம பிறக்கும் பொழுது, மனிதர் பிறக்கும்போது ஒவ்வொருவரும் நல்ல தன்மையோடு பிறக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் குழந்தை பிறக்கும்போது எல்லாமே நல்ல தன்மையாக இருக்காங்க. வானத்திலிருந்து விழும் மலை தூளி போல் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு தோன்றிய வரை. நம்ம வந்து தோன்றும் போது தூய உள்ளத்தோடு தோன்றும். ஆனால் அந்த மலைத்துளி மண்ணில் கலந்ததும் மாறுவது போல் வாழ்க்கை சூழல்கள் சிக்கியவுடன் மனம் கெட்டு விடுகிறது. இந்த வாழ்க்கை சூழல்கள் பார்த்தீங்களா, வறுமை, ஏழ்மை, ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது, பொய்யா சொல்லி மதத்தை பரப்புவது, சடங்கு தான் மதம் நினைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த புறச்சூழல் தான். இந்த புறச்சூழல் வந்து தான் அதெல்லாம் கலந்து தான் வந்து நம்முடைய மனம் கெட்டு விடுகிறதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் மூவா. இதனால் மக்களை படித்து பயன் கிடையாது. இப்போ ஏன் ஒருத்தன் திருடுறான், என்ன ஏன் ஒருத்தர் திருடுறான், கொள்ளையடிக்கிறான்? என்ன காரணம்? வறுமை இருக்கலாம், அல்லது செல்வத்தை அதிகமாக சேர்க்கணும்னு இருக்கலாம், செல்வத்தை வந்து நம்ம பின் தலைமுறைக்கு சேர்க்கணும்னு இருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து மக்களை இதுக்கு வந்து காரணம் வந்து மக்கள் திருடா பார்த்தீங்களா, அவன் சொல்லக்கூடாது. ஏன் திருடாத அளவுக்கு அந்த அரசு வந்து அனைத்தையும் கொடுத்து எல்லாரையும் வந்து சம வேலை வாய்ப்பையும் சம செல்வத்தையும் கொடுத்து சம வாழ்க்கையும் கொடுத்தா யாரும் திருட போவதில்லை. அதுக்கு அந்த அமைப்பு வந்து இன்னும் வரல. அதனால தான் மக்களை படித்து பயன் இல்லை. மக்களை படித்து என்ன பயன் இருக்குது? மலைத்துளியை ஏன் நம்ம படிக்க வேண்டும்? மலைத்துளி தூய்மையாக இருக்குது. அதே ஏன் அதை படிக்கணும்? அதனுடன் கலந்து அதை கெடுத்த மண்ணைத்தான் நம்ம படிக்க வேண்டும். நம்முடைய அமைப்பை தான் படிக்க வேண்டும். அந்த அமைப்பை வந்து மாற்ற வேண்டும். கயமை என்ற நூலில் வந்து டாக்டர் மூவா வந்து எப்படியெல்லாம் மக்கள் வந்து அறியாமலையும் வழிபாட்டு என்ற பொருளையும் ஆன்மீகம் என்ற பொருளையும் எப்படி இருக்கிறாங்க, எப்படி வந்து இருக்கிறாங்கன்ற சொல்லிட்டு அருமையாக சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து இயற்கையை ரசிக்க தெரியல மக்களுக்கு. செயற்கையாக கட்டடம் கட்டி செயற்கையாக உருவத்தை படைத்து அதை தான் வந்து முண்டி எடுத்துக்கொண்டு அங்கே போவாங்க. அது என்ன இருக்குது? அதுதான் மனிதன் உருவாக்கியது. இயற்கை என்பது பெரிய சக்தி, பெரிய பரம்பொருள். அந்த இயற்கை சக்தியை வந்து நம்ம போற்றணும்னு சொல்கிறாங்க. அந்த இயற்கை சக்தி நம்ம யாருமே வந்து போற்றதில்லை. மாறாக இயற்கையை வந்து அழிக்கிறாங்க. உலகிலேயே தொன்மையான மலை நம்முடைய இந்தியாவில் இருக்குது. என்ன மலை இது? மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இது வந்து யுனெஸ்கோ நிறுவனம் வந்து அதில் கையை வைக்க கூட சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம பகுதியில் இருக்கிற அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பகுதியை வந்து உடைத்து வந்து ஒரு தனியார் விழுங்கியம் துறைமுகத்துக்கு போட்டிருக்காங்க. நம்முடைய வளம் கொலை போகிறது. இயற்கையை வந்து பாகுபடுத்துகிறாங்க. அது எந்த ஆட்சியிலும் சரி. இது மக்களாட்சி கிடையாது, இது கட்சி ஆட்சி. கட்சி ஆட்சி தகர்த்து ஒழிக்க வேண்டும். இது மக்களாட்சி எப்படி இருக்கணும்? அந்த முறையை வந்து நான் கல்வெட்டு ஆய்வாளர் என்ற தொழில் சொல்கிற 1000 வருஷம் முன்னாடியே வந்து சோழர் காலத்திலே வந்து எப்படி வந்து மன்னராட்சி காலம். அது மன்னராட்சி காலத்தில் கூட மக்களாட்சி வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு 100 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து கொடை முறையில் தேர்ந்தெடுத்து அவங்க அதை தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து பெரிய லெவலில் போயிட்டு பெரிய அதிகாரியாக அது ஆடுறாங்க. அந்த மாதிரி அந்த முறையை கொண்டு வரணும். ஒரு 1000 பேர் 500 பேர் உள்ள தொகுதியில் அவங்க தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஆளுங்க தேர்ந்தெடுத்த ஆளுங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும். யார் தேர்ந்தெடுத்தாலும் தவறு செய்தால் அவங்கள வந்து கீழே இறக்கணும். அந்த சட்ட வரம்பு இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் நம்ம வந்து ஓட்டு போடுறோம். ஓட்டு போடும்போது நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? 5 வருஷம் கழிச்சு நம்ம அவங்கள அசைக்க முடியாது. அவங்க என்ன தப்புனாலும் அதை கைத்தட்டி ஏற்றுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இந்த அரசியலமைப்பை வந்து நம்ம தகுத்தறியணும். அதற்கு வந்து நாம் வந்து உண்மையான அறிவு கொண்டவர்களாக இருக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ அழகு, எவ்வளோ இது நிலா பற்றி சொல்வது. நிலா வந்து
ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு. சூரியனும் ஒரு இயற்கையான அமைப்பு. அதான் படைச்சவங்க யாரு, கதை அந்த கதையே வேண்டாம். இருக்கு, உண்மை இருக்கு. நிலவு இருக்கு, சூரியன் இருக்கு, கதிரவன் இருக்காங்க. அது இருக்குது, உண்மைதான். அந்த நிலவு பற்றி நிறைய பாடல் இருக்கு. ஆனா அந்த நிலவை பற்றி சொல்லும்போது சொல்றாரு நம்ம மூவா அவர் சொல்றாங்க, அது எவ்வளவு அழகு, குளிர்ச்சி, இனிமை, என்ன இயற்கை இன்பம். ஆனால் அமைதியாக இருந்து நுகர்ந்து வியந்து மக்கள் போற்றவில்லை. அந்த நில ஒளி நம்ம பார்க்க முடியல. இப்போ மாடிக்கு போனால் நிலவை பார்க்கலாம், இப்போ அது கிடையாது, பார்க்க முடியல. இல்லை, இந்த படைப்பை கண்டு பரம்பரையின் ஆற்றலை வியந்து மக்கள் யாரும் முருகவில்லை. இப்படி இயற்கை பட்சம் அது யாரும் சொல்லலை. யார் போன ஒரு கட்டத்தை போய் டக்குத்தான ஒரு தங்க வருஷம் அந்த உடனே தான், அது பயன் கிடையாது. இல்லை, இந்த படைப்பை கண்டு, இந்த இயற்கை படைப்பை கண்டு பரம்பரையின் ஆற்றலை கண்டு வியந்து யாரும் வைக்கவில்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் திடீரென்று பூமியின் நிழல் பட்டு விரைவில் நிலா குறைவதையும் மறுபடியும் நிலா நிறைவதையும் பார்த்து அஞ்சுகிறார்கள் மக்கள். கிரகணம் என்கிறார்கள். இதை நான் சொல்லலை, டாக்டர் மூவா சொல்றாரு. பாம்பு என்கிறார்கள், பாம்பு பிடிக்கிறது என்றார்கள், கதை கட்டுகிறார்கள். நான் சொல்லலை, மூவா சொல்றாரு. இப்படி மற்ற துறைகளிலும் இப்படித்தான் இருக்கிறார்கள். எல்லா துறையும் இப்படித்தான் இருக்காங்க. கிரகணம் பிடிச்ச ஒன்றா போய் பிடிக்கணுமா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு டாக்டர் மூவா சொல்றாங்க, நான் சொல்லலைங்க. பாம்பு என்கிறார்கள். இந்த உலக படைப்பை அமைதியாக பார்த்து பரம்பரை இணைத்து வருகின்றார்கள். மிக குறைவு. நடக்காதது நடந்துவிட்டால் அன்று அஞ்சி மிரண்டு நிற்கிறார்கள். உலகம் இருக்கட்டும், இந்த உடம்பையாவது ஒவ்வொரு உள்ளவாறு உடம்பை பரம்பொருள் பெற்றிருக்காங்களா? பரம்பொருளை பற்றி இந்த உடம்பை எப்படி வந்து சொல்றாங்களா? இல்லை, இந்த உடம்பில் நம்ம அறிவு வளர்றதுக்கு முன்னே, நம்முடைய அறிவு வளர்றதுக்கு முன்னே அந்த உடம்புல முதல்ல அதான் அந்த இதுக்கு நாத விந்துக்கள்லாம் கலந்து எல்லாம் ஒரு செல் உயிர் தான். அது ஒரு செல் உயிர். அது வளரும்போது 3 மாதம் கழித்து வளரும்போது உடம்புல நம்முடைய தாய் உடம்புல என்ன ஆகுது? முதல்ல தோன்றியது தெரியுமா? இதயம் தான். இதயம் என்பது நமக்கு 4 அறைகள் இருக்கு. ஆனால் அந்த 4 அறைகள் வளர்ந்து மாதிரி தான் இருக்கு. உயிருள்ளவை முதல் அற்றவை இருக்கு. முதுகெலும்பு உள்ளவை ஒரு அறை 2 அறை படிப்பில் பரிணாம ஏற்படுது. இந்த இலை என்பது முதலில் நமக்கு கருவில் உண்டாகும் போது ஒரே ஒரு அறை தான் இருக்கு. இந்த அப்படியே என்ன சொல்றாரு பாருங்க. இந்த உடம்பில் நம்ம அறிவு வளர்வதற்கு முன்பே, நாம் இந்த உடம்பு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பே இதற்குள் இதயம் ஓயாமல் ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஒரு அறையிலிருந்து 4 அறையா வர வரைக்கும் அந்த இதயம் நம்ம துடிச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கு. அப்போதிருந்தே நுரையீரல் ஓயாமல் ஒழுங்கு பெறாமல் காற்றை இழுத்து விட்டு உயிரிழத்து கொண்டிருக்கிறது. அவ்வாறே நாம் உணர்வதற்கு முன்பிருந்தே வயிற்றுக்கருவிகள் பால் முதலிய உணவுப் பொருட்களை வாங்கி பதப்படுத்தி ரத்தத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த அறிஞர்களை நினைத்து உருகுவார் இல்லை. இதுதான் அருமையான செயல்கள், இயற்கை கொடுத்த செயல். அது இதை பார்த்து நம்மளால யார் உருகலை, தேவையில்லாதெல்லாம் உருகிட்டு இருக்காங்க. ஆனால் கிரகணம் பிடிப்பது போல் உடம்புக்கு நோய் வந்தால் தெய்வமே என்கிறார்கள். லஞ்சம் கொடுப்பதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். நோய் தீர்ந்ததும் கிரகணம் போய்விட்டது போல் மகிழ்ந்து வியப்படுகிறார்கள். வாழ்வின் நிலைகளிலும் இப்படியே அன்றாட பேர்களை எண்ணி உருகுவார் இல்லை. திடீரென்று வருவாய் மிகுதியானால், புதிய நன்மை கிடைத்தால், பணம் அதிகமாக கிடைத்தால், பார்க்காதது சேர்ந்தால் தெய்வத்தின் பெருங்கருணை என்கிறார்கள். இது நம்ம அமைப்பின் தவறு. அன்றாடம் வாழ்வின் நன்மைகளை எண்ணி போற்றுவதில்லை. கடவுள் நமக்கு மட்டும் மீதியான செல்வம் கொடுத்தார்கள் என்று எண்ணுகிறார்கள். அதை பார்த்து மற்ற ஏழை மக்களும் தங்கள் துன்பங்களை போக்க நம்ம குறுக்க வேலையை தேடுறாங்க. ஆடம்பர அர்ச்சனை செய்து கடவுளின் அருமை பெறலாம் என்று எண்ணுகிறார்கள். என்று மூவா ஒரு உண்மையான இயற்கைவாதி. அவர் பார்த்தா நான் இயற்கைவாதியான, ஆனால் அதிலேயே சில ஆட்கள் செயற்கைவாதி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வழியில் நமக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருந்தகை டாக்டர் மூவா அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கரித்துண்டில் ஒரு வசனம், ஒரு முக்கியமான நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த ஒரு வாக்கியத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுல ஊடுருவி போலான்ற. இப்போ ஆரஞ்சு எப்படி நம்ம உரிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அது உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி 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 போகணும்.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சிந்தனை இன்னும் கொஞ்சம் கூர்மையாகும், அதை நோக்கிய பயணம் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு குறளை எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய தீசிஸே பண்ணலாம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் 596. வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம் 666. மனத்திற்பம் 660. ஊடையும் முப்பக்கம் காண்பர் 120. 540 உள்ளியது எய்தல் எளிது. சோ இதெல்லாம் இந்த ஒரு குறளை, ஒரு பதத்தை, ஒரு தொடர், நான் சொல்ற குறள் கூட வேண்டாம், குறள் தொடர். அதாவது நம்ம நிறைய பேர் எழுதுற தப்பு என்னன்னா, தொடரை போட்டு குறளில் கூறியதுன்னு எழுதுவாங்க. அது தமிழ்ல பெரிய தப்பு. பாதியை நீங்க உடைச்சிங்கன்னா அது பேர் தொடர், அது குறள்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வு மாணவர்களாம் நிறைய கத்துக்கிட்டோம். அப்போ அதை தொடர் அப்படின்னு போடணும், குறளைன்னு எழுதப்படும். குறள்னா முழுசா எழுதினாதான் அது பேர் குறள். எங்கெங்க நம்ம மாற்றங்கள் செய்யணும், எங்க கத்துக்கணும், இது வந்து செய்ய செய்யதான் வரும். இது வந்து நம்ம ஒரு நாள் கூத்துன்னு நினைக்க கூடாது. இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடுறோம்னா மீட்டிங் ஆஃப் த மைண்ட்ஸ், எண்ணங்களின் சங்கமம். அப்ப அந்த சங்கமத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், சிந்திக்கணும். ஒரே ஒரு தொடரை எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம உள்ள போகலாம். அப்ப நீங்க சுவைபட, இப்ப நீங்க ஒரு மூவாவோட நல்ல சொன்னார் ஐயா, நிறைய கருத்து எடுத்தாரு. இது என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய கருத்து சொல்லும்போது எது போய் சேருதுன்னு தெரியாது. மூவாவில வந்து ஒரே ஒரு தொடர் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஆய்வு பண்ணாலே பெரிய ஆய்வா வரும். அந்த மாதிரி முயற்சி பண்ணீங்கன்னா வருங்காலத்துல கேட்கிறவங்களுடைய, ஏன்னா நமக்கு வேண்டியது என்ன, இதுதான் நம்ம பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் பேசினா என்னை தவிர வேற யாரும் பேசக்கூடாது, நான் தான் அத்தாரிட்டி. இது கர்வம் இல்ல, அதுதான் அந்த வல்லாண்மையை நம்ம பெருக்கிக்கிறது தான் இந்த மாதிரி கூட்டங்கள். ஏன்னா நிறைய நான் இலக்கிய கூட்டம் பார்த்திருக்கேன், புலம்பின்னு உட்கார்ந்து இருப்பான். ஐயோ இந்த ஆள் எப்படா முடிப்பான்னு தெரியல, ஐயோ உட்கார்ந்தே இருப்பான். அது ஒரு சில பேர் தான் அந்த புடிப்பாய்ச்சல் பாய்வான், நச்சு நிறுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த துடிப்போடவே வருவாங்க, சொல்லணும் 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 சொல்லணும். அது எப்படி சொல்லலாம், எப்படி சுவை சேர்க்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் 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 எங்க போடலாம் எங்க போடலாம், எந்த வார்த்தை எந்த வார்த்தை, சொல்லுங்க சொல்லு பிரிவோ சொல்ல சொல்லு வேணும் சொல்லு. 645. இதை நம்ம கொண்டாந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஐடியலிஸ்டிக்கா இருக்கும் நம்ம. ஏன்னா எதுகை மோனை மட்டும் தமிழ் கிடையாதுங்க, தட் இஸ் நாட் தமிழ். கவிதைனா எதுகை மோனையோட அது வந்து ஒரு சிறப்பு இயல்பா வரணும். செவத்துல ஓடுது பல்லி, இந்தியாவின் தலைவர் டெல்லின்னு டி ராஜர் மாதிரின்னு சொல்லலாம், அது வேற. அது ஒரு பக்க ஸ்டைலு, அது சினிமாக்கு அதுக்கு. ஆனா அவரும் ஒரு நல்ல கவிஞர், அதுல இருவர் கருத்து இல்லை. ஏன்னா அந்த ஒருதலை ராகத்துல எல்லாம் சில வரிகள் சில பாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு டி ராஜேந்திரன் நம்ம நினைவுல வச்சிருக்கோம்னா அது அவருடைய கவித்துவ ஆற்றல், அது நம்ம மறுக்க முடியாது. அவருடைய அவருக்குன்னு உண்டான சிறப்பு இருக்கு. வைரமுத்துனா வைரமுத்துக்கு உண்டான சிறப்பு, எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா அதை நம்ம ஜோக் மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இப்படி எல்லாம் பேசினாதான் தமிழன்னு கிடையாது. தமிழா பேசினா அவன் தமிழ. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீ சொல்லவே சொல்லாத, கம்முன்னு, அதுவே எங்களுக்கு போதும். தமிழே வராத மாதிரி பேசுறவங்க தான் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதுவும் தமிழன் தான் அப்படி பேசுறான். மற்ற மொழிக்காரன் எவனும் தமிழா தான் பேசுறான். என்னை பொறுத்த வரைக்கும் மலையாளிஸ் நல்ல தமிழ் பேசுறாங்க, கன்னடிகாஸ் நல்ல தமிழ் பேசுறாங்க, தெலுங்கு பீப்புள் நல்ல தமிழ் பேசுறாங்க. ஆனா தமிழை மட்டும், தமிழை தப்பா பேசினாதான் தமிழ. இது எங்கதான் இந்த குறைபாடு? நம்ம இன்னைக்கு பாரதிதாசன் சொன்னாரு, தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை இல்லையா? எவ்வளவு வருந்தப்பட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பதான் உணர்ந்திருக்காரு. அப்போ தமிழே தெரியாத மாதிரியே தமிழ் பேசுவான். எனக்கு என்னன்னா, உனக்கு என்னன்னா கம்முனரு. இது இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? யாருக்கும் வேணாம், போ நீயே வச்சுக்கோ. சில பேர்லாம் சொல்லும் போது இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க, இது என்ன டெடிகேட்டு? தமிழ்ல வார்த்தை இல்லையா அதுக்கு? இந்த பாட்டை யாருக்கு அர்ப்பணிக்கிறீர்கள், இல்லை இந்த பாட்டு யாருக்காக? சிம்பிள் தமிழ்ல சொல்லிட்டு போ, எளிமை தமிழ்ல சொல்லிட்டு போ. டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 101வது கூட்டத்திற்கு விழா தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா கமலக்கண்ணனார் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். குரலோடு ஒட்டி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் மாமணி டாக்டர் மூவ செயலாளர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அரங்கத்திற்கு ஒரு பைசா கூட வாங்காமல் திருக்குறளை பிள்ளைகளுக்கு எடுத்துச் செல்வது என்கின்ற நோக்கில் பணியாற்றுகின்ற டாக்டர் மூவர் நற்பணி சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை வணக்கத்தை ஒரு சேர தெரிவிக்கிறேன். சங்க நிர்வாகிகளுடன் இன்று என்னுடன் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன்.
தமிழ் பெரியார் விருது பெற இருக்கின்ற ஐயா அவர்கள் புலவனார். ஏனென்றால் புலவர் வெங்கடேசன் ஐயாவை பார்க்கின்ற போது எனக்கு உண்மையிலேயே நான் மூவாவை பற்றி ஒரு கவிதை எழுதுகின்ற போது அவருடைய வடிவம் மனதில் வந்த போது எனக்கு முன்மாதிரியாக தெரிந்தவர் ஐயா புலவர் வெங்கடேசனர். டாக்டர் மூவா அவர்களை நான் உண்மையில் நான் எடுத்து பார்க்கும்போது அவருடைய தோற்றத்தை எனது கண்களால் உள்வாங்கி கொண்டு நின்ற இடங்களில் எல்லாம் வெள்ளை வளையேறென அதே ஒரு வெள்ளுடையோடு நின்றவர் புலவர் வெங்கடேசனார் ஐயா. இந்த கூட்டத்திற்கு அவர் அமர்ந்திருப்பது, நான் சிறப்புரையாற்றுவது அவர் கவனித்திருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர்களை வணங்குகிறேன். அதே போல இந்த அரங்கத்திற்கு வருகையால் பெருமிதம் சேர்த்திருக்கக்கூடிய டாக்டர் மூவா நற்பணி சங்க அரங்க உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் வணங்கி போற்றி வணங்குகிறேன். திருக்குறளை பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு மேடை நமக்கு கிடைத்திருக்கிறது. 100 மேடைகள் கடந்து 101வது என்கின்ற ஒரு பெருமித மேடையில் நின்று பேசுவது ஒரு பெருமகிழ்ச்சியை தருகிறது. இது உண்மையில் ஒரு பெருமிதம் தான். இந்த மூவா இலக்கிய கூட்டத்தில் எனக்கு பழகியது என்றாலும் எப்போதும் ஒரு புதுமையான தலைப்பால் நான் இந்த அரங்கத்தை புதுமை நோக்குடன் அணுகுவதற்கு எனக்கு வாய்ப்பை முதலில் தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை செயலாளரை வணங்கி என்னுடைய தலைப்புக்கு செல்கிறேன். தலைப்பை அணுகிய உடனே தலைப்பு குணம் குற்றம் என்பது சார்ந்த ஒரு தலைப்பு. திருக்குறளிலே நாம் தேடி பார்க்கலாம். பொதுவாக பாரதியை என்னால் விட்டுவிடவே முடியாது. தொடக்கத்திலேயே பாரதி சொன்னது எனக்கு நினைவிற்கு வந்தது. மெய்த்தவர் பலருண்டாம், வெறும் வேடங்கள் பூண்டவர் பலருண்டாம் என்று தொடங்குவார். மெய்த்தவர், இந்த உலகம் 2 மனிதர்களால் ஆனது. ஒன்று மெய்த்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், பொய்த்தவம் பூண்டவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என சொல்கின்ற போது இருமைகளால் ஆனது இந்த உலகம். ஆக இதை எப்படி அணுகுவது என்றால் வள்ளுவர் காலகட்டத்திலேயே வறுமையையும் வளமையையும் எழுதியிருக்கிறார் பேராசார். வான் சிறப்பும் எழுதப்பட்டது, நல்குறவும் எழுதப்பட்டது. எனவே அவர்தான் இன்று குணங்களும் எழுதியிருக்கிறார், குற்றங்களும் எழுதியிருக்கிறார். எனவே குணங்களை ஆராய்வது, குற்றங்களை ஆராய்வது, அதில் இரண்டும் கலந்து அதில் இருந்து குரலை எவ்வாறு அதனை ஆற்றுவிப்பது என்ற நோக்கில் எனது தேடுதலை தொடங்கினேன். பொதுவாக எனக்கு 1 முதல் 10 அதிகாரங்கள் ஒன்றும் எனக்கு புலப்படவில்லை. குற்றங்கள் அங்கே காணப்படவில்லை. மக்கள் பேரோ அல்லது வான் சிறப்போ மலை என்கின்ற அந்த அதிகாரத்திலோ பொதுவாக எனக்கு குற்றம் என்பது தென்படவில்லை. எனவே 11வது குறளில் எனது அதிகாரத்தில் எனது தேடல் அங்கே இருந்ததாக நான் உணர்கிறேன். பொதுவாக உலகியலில் காணப்பெறுகின்ற குற்றங்கள் எவை? ஒன்று கொலை, திருடுவது குற்றம், கொலை புரிவது குற்றம், திருடுவது குற்றம், ஏமாற்றி பொருளை பறிப்பது என்பது குற்றம். இவையெல்லாம் பார்க்க பெறுகிறது. இவை மட்டும் தானா குற்றம்? இவை தாண்டி சமூக குற்றங்கள் என்ற எவை என்று பார்த்தால் உள்ளுள் இருந்து வெளிப்படுகின்ற உணர்வுகளின் மீது இந்த சமுதாயம் பாதிக்கப்படுவதை உணரலாம். நிறைய குற்றங்கள் அது சார்ந்து நடக்கும், அது வெளியவே தெரியாது. ஒருவன் பொறாமைப்படுகிறான், அது வெளியே தெரிகிறதா? தெரியாது. ஒருவன் பேராசை பிடித்தவனாக இருக்கிறான், அந்த குற்றம் வெளியே தெரிகிறதா என்றால் தெரியவில்லை. ஒருவன் கடுஞ்சொல் பேசுபவனாக இருக்கிறான், தெரியாது. ஒருவன் தன்னுடைய வீட்டில் அத்துணை கட்டுப்பாடுகள் பெண் மீது, மகள் மீது விதிக்கிறான் என்றால் அது தெரிகிறதா என்றால் தெரியாது. ஆனால் இவையெல்லாம் நேரடியாக திருக்குறள் தவறு என்று, குற்றம் என்று சாடுகிறது. எனவே இந்த குற்றமும் நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உலக்கெடும் என்று சொன்னார். கொலை தொழில் புரிவதை விட கொலை தொழிலை போல ஒரு குற்றம் என்னவென்றால் செய் நன்றி அறிதல். ஒருவர் செய்த நன்றியை நாம் மறந்து விடுவது என்பது. எனவே செய் நன்றி மறப்பது என்பது ஒரு குற்றம் என்று அந்த அதிகாரத்தில் தொடங்கினேன். பொதுவாக இதில் இன்னொரு எனக்கு சாதகமாக அமைந்தது என்னவென்றால், முதல் வரியில் அந்த குற்றம் வெளிப்படும், 2வது வரியில் அதற்கு உண்டான தீர்வை பேராசன் தந்து விடுகிறார். இதுதான் வள்ளுவரனுடைய கருணை, அவருடைய பெரும் தன்மை, விலாச நெஞ்சு. அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டாம் என்று அந்த இடத்திலேயே நமக்கு ஒரு தீர்வையும் தந்து விடுகிறது திருக்குறள். ஒன்றென்ன இன்னா செய்யணும் என சொன்னவர் ஒன்று நன்று உலக்கிடும், அதில் உனக்கு நன்மை ஒன்று செய்திருக்கிறானா என்று பார். அந்த இடத்தில் அந்த கோப உணர்ச்சி என்பது அப்படியே அழிந்து போகும் என சொல்கிறார். எனவே என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி மறப்பது என்பது மிகப்பெரிய குற்றம் என்று சாடுகிறார் பேராசார். அது மட்டுமல்ல, கொலை கொள்ளை என்பதை தாண்டி
வெளியே தெரியாத அக நிலையில் எழுகின்ற குற்றங்கள் என்பது அதிக இடங்களில் காணப்பெறுவதாக பார்க்கிறேன். பொறாமை, பேராசை, கடுமையான அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் என்று சொல்கிறார். இவை நான்கும் உண்டு. இந்த குற்றமின்மை என்பதை தாண்டி நடுவில் இன்னொன்றும் ஒரு குரல் எனக்கு வித்தியாசமாகப்பட்டது. அது புல்லறிவாண்மை என்று அதில் இருக்கிறது. அது ஒரே ஒரு குரல் மட்டும் குற்றம் என்று அதில் காட்டும். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி என சொல்கிறது. அவனுக்கு தான் செய்வது குற்றம் என்றே தெரியாது. இப்படி ஒரு இடைப்பட்ட நிலையும் உண்டு. ஒன்று குற்றமுடையவன், இன்னொன்று குற்றம் இல்லாதவன், குணமுடையவன். இந்த இருவருக்கும் நடுவே குற்றத்தை இழைத்துக் கொண்டிருப்பான், ஆனால் குணவானானாக தனக்கு தெரிவான். இப்படிப்பட்ட நிலையும் புல்லறிவாண்மையில் உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று இந்த அவையை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, பொதுவாக இந்த கொலை என எடுத்துக்கொண்டால் கொலை நிச்சயமாக அது குற்றம்தான், தண்டனை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த கொலைக்கு ஒரு கடுமையான தண்டனை தான் கொடுக்க வேண்டுமா? இந்த கொலையை புரிந்திருக்கிறார், அதுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்க வேண்டுமா? இல்லை. அதனை எப்படி, இந்த கொலையை எப்படி அதனை மாற்றலாம் என்றால், அரிய ஏகநாதன் என் நாயக்கருடைய கதை அந்த ஒரு வரியில் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயிலுடைய கட்டுமான பணி நடந்தது. நிறைய ஏராளமான குரங்குகள் நடந்தது. அந்த இடத்தில் அந்த ஆயிரங்கால் மண்டபம் முழுக்க அந்த குரங்குகள் அங்கே கட்டுமான பணிக்கு வைத்திருக்கப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் களை தெரிந்தன. 2 வரிகள் கட்டிவிட்டு அன்று சென்று விட்டால் பிறகு அந்த 2 வரிகளும் அந்த குரங்குகள் நாசம் செய்தன. எனவே கட்டுமான பணி என்பது அவ்வளவு தாமதமாக இருந்தபோது இத்துணை குரங்குகளையும் எப்படி அடக்குவது என்று ஒரு நிலை இருந்தபோது குரங்குகளை எல்லாம் கொள்வது என்று ஒரு முடிவுக்கு வந்தார். அரிய ஏகநாதன் நாயக்கர் தான் சொன்னார், அப்படி அல்ல, குரங்குகளை கொல்லக்கூடாது, கல் என்று மதுவை வாங்கி கொண்டு வந்து ஒரு பெரிய தொட்டியில் கலக்கி அதனை அந்த குரங்குகளுக்கு புகட்டினார்கள். அந்த குரங்குகள் அப்படியே மயங்கி சரிந்தன. லாரியில் அப்படியே எடுத்துக்கொண்டு பழமுதிர் சோலையில் விட்டுவிட்டார். உயிர்கொலை புரிவது என்ற இடத்திலும் கூட வெளிப்படுகின்ற அருளுணர்ச்சி பார்க்கப்பெற வேண்டியது. அந்த அருள் தன்மை, கொலை புரியலாம், ஆனால் அந்த அருள் தன்மை என்பது தானே அதற்கு உண்டான தீர்வாக இருக்கும். குரங்குகள் வன்மம் செய்யலாம், ஆனால் அருளுணர்ச்சியால் அந்த உயிர்கொலையில் இருந்து செய்யப்படுகின்ற தீர்வு அருளுணர்ச்சி தான் என்று வெளிப்படுத்தியது அரிய ஏகநாதனுடைய வரலாறு. அதை போல கொலை குற்றவாளிகள் எப்போதும் குற்றவாளிகள் தான், ஆனால் அதை தாண்டி ஒருவர் கொடுங்கோல் மன்னன் குற்றவாளி என சொல்கிறார். கொலை மேற்கொண்டாறு கொடிதே அலைமேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து என்கிறார். கொலையாளிகளை விட கொடுமையானவன் கொடுங்கோல் மன்னன் என சொல்கிறார். கொடுங்கோல் மன்னன், முறை செய்து காப்பாற்றாத மன்னன். குறைவற்ற விளைவு இருக்கும் அந்த நாட்டில், நிறைவுற்ற செல்வம் இருக்கும், கருவறை நிறைந்திருக்கும், ஆனாலும் குடிமக்களுக்கு ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டான், நற்கதிக்கு ஆளாக்க மாட்டான், அவன் குற்றவாளி என நேர்பட சொன்னது வள்ளுவம். உயிர்கொலை என்பது குற்றமே என்றாலும் கொலை குற்றவாளிகளை விட கொடுங்கோல் மன்னன், முறை செய்து காப்பாற்றாத மன்னன் கொடியவன் என்று, அவன் குற்றவாளி என்று நேரடியாக சொன்ன வள்ளுவம் உண்மையில் நாம் எண்ணி பார்க்கையில் அத்துணை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதை போல திருட்டு களவு அதுவும் குற்றமாக பார்க்க பெறுகிறது. என்னிடத்தில் இருக்கும் வரை என்னிடத்தில் வறுமை இருக்கிறது, அந்த வறுமையை போக்கிக் கொள்வதற்காக பிறருடைய உடைமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம், மனப்பான்மை. அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எனக்கானது, என்னுடைய தேவை என்று தெரியாமல் அவர் அறியாமல் அந்த பொருளை எடுக்க துணிந்தால் அது குற்றம் என சொல்கிறார். அது மட்டுமல்ல, பிறர் பொருளை என்னுடைய தேவைக்காக எடுப்பது குற்றம் என்றால் இது உளவியல் ரீதியாக இன்னொன்றும் நான் பார்க்கலாம். உளவியல் ரீதியாக அது ஒரு தவறு, அது ஒரு உண்மையில் பிறருடைய குற்றத்தை, பிறருடைய பொருளை எடுப்பது தவறு என்றால் இன்னொன்று என்ன வெளிப்படும் என்றால் பொறாமை வெளிப்படும். என்னிடத்தில் இல்லாத ஒன்று அவனிடத்தில் இருக்கிறதே என்று கூடுதலாக இன்னொரு குற்றம் வெளிப்படும். இளன் என்று தீயவை செய்யற்க என சொல்கிறார். மறந்தும் பிறன் கேடு செய்யற்க என்று மட்டும் சொல்லவில்லை, பிறன் கேடு மறந்தும் செய்யாதே என்று மட்டும் சொல்லவில்லை. இளன் என்றும் தீயவை செய்யற்க, உனக்கு இல்லை என்பதற்காக தீயவை பிறருக்கு செய்யாதே, உன்னிடத்தில் இல்லை என்றாலும் செய்யாதே என சொல்கிறார். அப்படி செய்தால் செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து உன்னிடத்தில் இன்னும் வறுமை மேற்கொண்டு வந்து சேர். ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யாது. ஈன்றவள் பசி எடுத்து பசியோடு இருப்பாள், ஆனாலும் அவளுக்காக என்று பிறர் பொருட்டு என்று சொல்லி அது ஒரு சாக்காக நாம் பயன்படுத்த வேண்டியது இல்லை.
தவறு தவறுதான், நீ குற்றவாளிதான். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் தாயே பசித்திருந்தாலும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது என சொல்கிறார். பொறாமையால் ஏற்படுகின்ற விளைவுகள் வெளியே தெரியாது, ஆனால் அது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தால் காலம் காலமாக இன்று வரை பாதிக்கப்படுகிறது மானுட குலம். துரியோதனன் மிகச்சிறந்த சான்று. எத்துணை எத்துணை தன்னுடைய பொறாமை தீய எண்ணத்தால் பாண்டவர்களுக்கு இழைத்த கொடுமை எத்துணை. அத்துணை கொடுமையிலும் அவனுடைய பேராசைதான் அடிப்படையாக இருந்தது. வில்லிபுத்தார் சொல்லுவார், எப்படி அதனை காட்டுவார் என்றால், வஞ்சமா பாதக கல்வர் 100 ஒருவரை பயந்தால் காந்தாரி என சொல்வார். வஞ்சமா பாதக கல்வர், அவர்களை 100 ஒருவர், 100 பேர் கௌரவர்கள் துச்சலையோடு 101 பயந்தால் காந்தாரி என சொல்லுவார். ஆக எப்படி ஒரு வஞ்சமாக அந்த கல்வர் என சொல்வார். பாதக மட்டுமல்ல, அந்த பேராசை என்பது வெளியில் தெரியாது, ஆனால் அது எத்தகைய குற்றம் என்பதை பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதனை ஆனா இப்படிப்பட்ட குற்றத்தை எப்படி நாம் குரலின் வழியாக நாம் எப்படி அதனை சமன் செய்வது என்றால், அதற்கும் குரலிலேயே விடை உண்டு. எப்படி என்றால், ஒருவன் தனக்கு உண்டான ஒரு மரியாதை, ஒரு சுயமரியாதை உடையவன் எப்போதும் பிறருடைய பொருள் மீது ஆசை இருக்காது. அவனிடத்தில் பேராசை வெளிப்படாது. அதே போலவே எந்த துயரிலும் தாழாத நிலை அவனுக்கு இருக்கும். தாழ்ந்து போகாத நிலை, இறந்து பிறரிடத்தில் பொருளை பெற வேண்டும் என்கின்ற நிலை அவனுக்கு இருக்காது. மாறாக உழைத்து அதற்கு முயற்சியில் உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தலைக்கும். இன்னொன்று அவர்களோடு இந்த பங்காளி என்னெல்லாம் சொல்கிறார், அந்த இனத்தவர்களோடு, பக்கத்தில் இருக்கின்ற உறவினர்களோடு, சக மாணவர்களோடு, அலுவலர்களோடு என்கின்ற அந்த ஒப்பீட்டு முறை சுயமதிப்பு கொண்டவனிடம் இருக்கவே இருக்காது. பொறாமை அந்த இடத்தில் எழாது. எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டான். தனக்கு உண்டான தகுதி என்று அவள் எந்த இடத்திலும் நிரூபிக்க முடியும் என்று ஒருவன் நினைத்தால் பிறரோடு ஒப்பிடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரையும் அந்த பொறாமை நெஞ்சம் அந்த இடத்தில் இல்லாது போகும் என்று குரல் காட்டுகிறது. வெற்றியையும் தோல்வியும் சமமாக பார்க்கக்கூடிய ஒருவன் வெற்றியை கண்டு எப்போதும் தாழாது இருப்பானால் அவனுக்கு வெற்றி தான் எல்லாம். எனவே வெற்றி என்கின்ற அந்த மனச்சமன்மையுடன் அணுகுகின்ற போது அந்த இடத்தில் பொறாமை எழாது என்று சொல்கிறது. மனச்சமன்மை, நடுவு நிலையோடு பார்க்கக்கூடிய தன்மை அந்த இடத்தில் எழ வேண்டும் என்பதுதான். தீர்வாக சொல்லப் பெறுவது என்ன என்றால், மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வெல்வது. இந்த தகுதி என்பதற்கே நாம் ஒரு 10 பக்கம் எழுதலாம். இந்த தகுதியால் வெல்வது, ஒருவரை எப்படி வெல்வது என்றால், பொறாமைப்படுகின்ற ஒருவனை வாழ்ந்து காட்டுவது, அவன் முன்னால் வாழ்ந்து காட்டுவது என்பது தகுதி அல்லவா? அது பொறுமையாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு மீறிய தகுதியால் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமாக இருக்கலாம். என்ற நிலையில் பொறாமை என் குணத்தை எப்படி குரல் வழியாக சமன் செய்கிறார் என்று அறிவுபூர்வமாக அறிய வேண்டிய அறிவின் நிலை. அடுத்தது புரிந்து உணர்வு இல்லாத ஒரு நிலை. அது ஒரு குற்றமாக வள்ளுவருடைய பார்வையில் பதிய பெறுகிறது. ஒருவரோடு ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக என்ன அதனை கருவியாக எடுப்பார்கள் என்ற கடுமையான சொற்களை எடுப்பது. இன்னாச்சொல், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், கடுமையான சொற்களால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? இந்த வரலாறு நமக்கு மேரி அண்டோனாய்ட்டை காட்டுமே. பிரெஞ்சு புரட்சிக்கு எவ்வளவு ஒரு வார்த்தை போதும். ஒரு பெண் உதிர்த்தாலே ஒரு வார்த்தை, அத்துணை வறுமை. பிரெஞ்சு தேசத்தில் அத்துணை வறுமை. ஆனாலும் விளைநிலம் எல்லாம் விளைந்து அத்தனை மக்கள் அத்துணை பேரும் ஜார்ஜ் மன்னன் 16ஆம் ஜார்ஜ் மன்னனுடைய லூயிஸிடம் அத்துணையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆனால் மக்களுக்கு என்று ஏதும் ஈயாதவனாக இருப்பானவன். மக்கள் ரொட்டிக்காக வந்து அந்த 5 நிலை மாடம் கீழே இருந்து ரொட்டி வேண்டும் என்று வாய் நிறைய கூப்பாடு போட்டு கேட்பார்கள். அந்த பெண்மணி சொன்னால் மேலே இருந்து, உங்களுக்கு ரொட்டி இல்லாவிட்டால் என்ன, நீங்கள் ஆப்பிள் பழம் சாப்பிடலாமே என்று சொன்னார். இந்த ஒரு வார்த்தை போதாதா புரட்சி வெடிப்பதற்கு? 1, 2 என்று மக்கள் உள்ளே புகுந்தார்கள். ஒவ்வொரு மாடமாக மேலே ஏறி இதற்கு அந்த கடுமையான சொற்களினுடைய அக்காத்திரம். அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய பொருட்களை பந்தாடினார்கள். அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் அத்துணையும் தும்சம் பண்ணி சென்று அந்த கும்பல் ஒவ்வொரு நிலையாக மேலே ஏறி சென்று ராணியை மடக்கியது. அதே சமயத்தில் அவளை இருச்சிறையில் கொண்டு போய் அடைத்தது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து வந்த வரலாறு அவளுக்கு தலையை துண்டித்து கொலை செய்கின்ற ஒரு குற்றவாளியாக இந்த வரலாறு பதிவு செய்தது. இது பிரெஞ்சினுடைய புரட்சி எதனால் ஏற்பட்டது? மக்களுடைய உணர்வு, சாதாரண மக்களின் உணர்வால் ஏற்பட்டது. எனவே அது குற்றம். கடுமையான சொற்கள் எவர் பேசினாலும் இன்றும் கூட நடைமுறையில் உண்டு. மகனிடம், மகளிடம், தன்னுடைய கணவனிடம், தன் மனைவியிடம் கடுமையான சொற்கள் பேசுவதால் ஏற்படுகின்ற நிலை, எத்தகைய உறவுகள் சிதைவை யார் ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம்.
இது ஒரு கடுமை அல்லவா? இது வெளியே தெரியவே தெரியாது இந்த குற்றம், ஆனால் உள்ளே இருக்கும். அதன் மூலமாக அவர்கள் எதிர்கொள்ள முடியாதவர்கள், எதிர்த்து போராடுபவர்கள் உண்டு. எதிர்கொள்ள முடியாதவர்கள் சுயமரணத்தை தேர்வு செய்வது இல்லையா? மகன் போனான் என்று பிறகு வருத்தப்படுவார்கள். அலைபேசியை பெண் பார்த்தால் என்று, மகன் இறந்து போனால் என்று பிறகு கதறி என்ன, அழுது என்ன, குற்றவாளினி என்பதை அந்த இடத்தில் அவர்கள் உணர்வதற்கு முன்னால் உயிர் பலி ஆகி இருக்கும் என்பது உண்மைதான். இவையெல்லாம் உலகியலில் காணப்படுகின்ற ஒன்று. இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர்களாக இவர்கள் திரட்டுவார்கள். அவர்கள் உண்மையில் கடுமையான சொற்கள் எப்படி இருக்கும் என்றால், இந்த சமுதாயத்திற்கு நாம் எதிரானவர்கள், முரண்பட்டவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து காட்டுவதில் அவர்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு கடுமையாக இருக்கும். இது தவறு என்று நேர்மையாக சொன்னது வள்ளுவம். இது தவறு, இவன் குற்றவாளி, இப்படிப்பட்ட குரலை, இப்படிப்பட்ட கடுஞ்சொல் பேசுபவன் குற்றவாளி என்று சொன்னது. இதற்கு தீர்வு என்ன தெரியுமா? பயனில பல்லார் முன் சொல்ல, நயநில நட்டார்கண் செய்தலின் தீது. பயனில பல்லார் முன் சொல்ல என்பது மட்டுமல்ல, இன்னும் ஒரு குறள் உண்டு. கனி இருப்ப காய் கவர்ந்தன்று. கனிகள் இருந்தன, ஆனால் இவன் காய்களை விரும்பி கொண்டு வந்தான், அது தவறு. எனவே கனியை பறிக்க முயற்சிப்பதுதான் அறிவு நிலை, குற்றத்தை போக்கும் நிலை என சொன்னது வள்ளுவம். அடுத்ததாக இன்னொரு நிலையாக ஒரு குற்றமாக பார்க்க பெறுவது என்னவென்றால், இன்றைக்கு பழமை, இன்று முற்போக்குவாதம் என்று எண்ணுகிறோம். இந்த முற்போக்குவாதம் என்று எண்ணி எண்ணி பழமையை நாம் இப்படியே விடுவது குற்றம் என சொல்கிறது. முற்போக்குவாதம் என்றால் என்ன என்றால், இந்த பழமையை, பெரியோர்களை மதிக்க கூடாது என்று, அவர்களுக்கு என்ன தெரியும் என்பது. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. ஏன் இவர்களை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், இப்போது இருக்கக்கூடிய நெல் நாற்றுகள் எப்படி குதிரிட்டு நிற்கிறதோ அதே போல தன்னைத்தானே வியந்து கொடுக்கக்கூடிய மானுடங்கள் வளர்கின்றன. தன்னைத்தானே வியப்பது, எஞ்ஞான்றும் தன்னை வியப்பது, வியவர்க்க எஞ்ஞான்றும் என்று சொல்கிறார். தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை என சொல்கிறார். தன்னைத்தானே வியந்து இருக்கக்கூடிய குணம் எப்போது அந்த குணம் குறையும் என்றால், பெரியவர்களை பற்றி நிற்கின்ற போது அந்த பணிவு என்கின்ற பண்பு நிலையால் குறையும். ஏனென்றால் அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று சொன்னதுதானே, அவர்கள் கற்றுக் கொடுத்துதான். எப்போது மலர்கள் இருக்கும், அந்த மலர்களோடு நாரும் மனம் பெறும் என்பது உண்மை. பெரியோர்களோட கூட இருக்கக்கூடிய நாமும் மனம் பெறுவோம் என்பது அத்துணை உண்மை. எனவே பெரியோர்களுடன் அந்த கூட்டுணர்வுடன் வருகின்ற ஒரு நிலை வருமானால் சமுதாயத்தில் குற்றங்கள் களையப்பெறும். அதே போல இன்னொன்று குற்றம் கடிதல் என்றே ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 3 குறட்பாக்கள் குற்றம் என்று இருக்கும். ஒரு குறட்பா குற்றம் என்பதை சொல்லாது. 3 குறட்பா என்னவென்றால், திணைத்துணையாய் குற்றம் வரினும் பனைத்துணையாய் கொள்வர் பணி நாடுவர். இந்த செய்கின்ற குற்றத்திற்கு நாணுகின்ற தன்மை ஒன்று வேண்டும். ஆகா, இந்த குற்றத்தை நான் செய்து விட்டேனே என்று நாணுகின்ற தன்மை ஒருவனுக்கு இருக்குமானால் தன்னை வெளிப்படுத்தி காட்ட மாட்டான். எப்போதும் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்ற நெஞ்சம் அவருக்கு இருக்காது, தன்முனைப்பு இருக்காது, தான் யார் என்று என்கின்ற விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் அந்த பழி என்றால் நாணுகின்ற பண்பு அவனுக்கு இருக்குமானால் அவன் வெளிப்பட மாட்டான். எனவே அந்த தன்மை என்பது மிக முக்கியம். இன்னொன்று, முடியாட்சி காலத்தில் எப்படி நிறைய வார்த்தைகளை சொல்வார்களோ அதை போலவே இன்றும் கூட குடியாட்சியிலும் தனிமனித வழிபாடு, இந்த தனிமனித வழிபாடு என்பது இன்று மக்களவையிலும் சட்டமன்றம் பாராளுமன்றத்திலும் கூட பல இடங்களில் இருப்பதால் முக்கியமான ஆக்கமான அங்க விளைவுகள் ஏற்படுவது இல்லை என்பது வருந்தத்திற்குரிய ஒன்று. இது உலகியலில் இன்றும் பார்க்கிறோம். வருகிறேன் என்றுதான் சொல்லுவார், வழிமொழிகிறேன் என்றுதான் சொல்லுவார். அந்த வழிமொழிகிறேன் என்பதற்கு அவர் மாண்புமிகு மேதகு என்பது என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்துணையும் சொல்லடுக்கி கொண்டு வருவதை இன்று வரை நாம் பார்க்கிறோம். இது கவலைப்படுகின்ற ஒன்று, இது குற்றமாக பார்க்க பெற வேண்டிய ஒன்று. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. பகை என்பது என்ன? அந்த குற்ற பொருளே பகை. நம்மை அழிப்பது என்பது வேறொன்றுமில்லை, தன்னுடைய குற்றமே தன்னை அழித்துவிடும். அதற்கு தீர்வு சொல்கிறார். தன்னைத்தான் காதலனாக, தன்னைத்தான் ஒருவன் விரும்ப தொடங்கினால், தனது பண்புகள் நமக்கு நிறைவு என்று விரும்ப தொடங்கினால் அந்த இடத்தில் குணம் அழிந்து போகும், குற்றம் அழிந்து போகும். தன்னுடைய பண்புகள் மீது, தன்னுடைய ஒழுக்கங்கள் மீது, தன்னுடைய பெருமிதங்களை ஒருவன் நினைத்து கொண்டால் அந்த இடத்தில் குற்றங்கள் எழாது. எனவே இவை பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. எப்போதும் ஒன்று நாம் சொல்லப்பட வேண்டியது, திருக்குறளை, இந்த குறள் மிகவும் மனதை தொட்ட குறள் என்னவென்றால், எப்போதும் அவருடைய குணங்களை மட்டுமே பகையாக பார்க்க வேண்டும், குற்றவாளிகளை எப்போதும் பகைவர்களாக பார்க்க கூடாது என்று சொல்வதற்கு அந்த குறள் உண்டு. குற்றவாளிகளை எதிரிகள் அல்ல, அந்த குற்றம் இழைத்தவர்கள், அந்த குணம் மட்டுமே தவறு என்பதை மிக கவனமாக தெளிவுரை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான். கண்ணதாசன் ஒன்றை சொல்லுவார். கண்ணதாசன் சொல்லுகின்ற கூட நான் இந்த இடத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும்.
தேவைக்கு மீறிய பணம் குற்றம், தகுதிக்கு மீறிய புகழ் குற்றம். தேவைக்கு மீறிய பணம் குற்றத்தை தானாக ஏற்படுத்தும், தகுதிக்கு மீறிய புகழும் குற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தும். எனவே இன்று நீதிமன்றங்களே கூட இந்த குற்றவாளி யார், குற்றவாளி இல்லை என்று சொல்வதா? இந்த மன்றத்தில் நான் அதனை நிரூபிக்க முடியவே முடியாது. நீதிமன்றங்கள் என்ன சொல்கின்றன என்றால், இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது அல்லது நிரூபிக்கப்படவில்லை என்று மட்டும்தான் சொல்லும். இவர் குற்றவாளி இல்லை என்று நானும் அதை போல நிரூபிக்க முடியாது இந்த அவையில். எனவே இந்த குரல் சார்ந்து சிலவற்றை உங்களோடு சேர்ந்து நான் படித்தேன் என்பதுதான் உண்மை. உண்மையில் நான் அதை சார்ந்து நான் இது ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லவில்லை, உங்களோடு சேர்ந்து நான் படித்தேன் என்பது உண்மை. குணம் நாடி குற்றம் நாடி என்று சொல்வது உண்டு. இந்த இடத்தில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். குணம் முதலில் வைத்தார், குற்றங்களை பின் வைத்தார் என்பது இந்த அவைக்கு புதிதல்ல. ஆனால் ஒரு செயலை, இது மனிதர்களுடைய அளவீடு. ஒரு மனிதனை அளவீடு செய்கின்ற போது இப்படி அளவிட வேண்டும். ஆனால் ஒரு மனிதனுடைய செயலை அளவிடும் போது அழிவதும் ஆவதுமாக என சொல்கிறார். அழிவது முதலில் தொடங்குகிறார். ஒரு செயலை தொடங்குகின்ற போது அதில் இருக்கக்கூடிய நஷ்டம், அதில் இருக்கக்கூடிய நட்டம், இழப்பு என்ன என்பதை சிந்தித்து பிறகு ஆவது லாபத்தை நோக்கி என சொல்கிறார். எனவே எந்த இடத்தில் வள்ளுவ பேராசன் எதை தொடங்குகிறார் என்கின்ற போது அதில் உற்று நோக்கி பார்ப்பது என்பது நமது அறிவின் நிலை. எனவே அதையும் பார்க்க வேண்டும். அப்படியே ஒருவேளை நாம் தண்டனை கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருந்தால், குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நிலை ஒன்று இருக்குமானால் அதற்கு தீர்வு என்ன தெரியுமா? மெடிதோச்சு மெல்ல எரிக என்பதுதான். மெல்ல எரிவது, அந்த தண்டனை என்பது தாயன்புடன் இருக்க வேண்டியது, அணுகப்பட வேண்டியது. கொடுக்கக்கூடிய தண்டனை எதற்காக? அவர்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். மீண்டும் மீண்டும் குற்றங்கள் புரிவது என்பதல்ல. இருக்கக்கூடிய அவர்கள் செய்கின்ற அந்த குற்றம் இனி நிகழக்கூடாது, இந்த குற்றம் என்பது அவர்களே புரிகின்ற வகையில் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி வலிந்து அந்த குரலை சொல்கிறார். ஒன்று நாம் முடிவாக சொல்லி நான் விடைபெறுவேன். அறத்தான் வருவதே இன்பம் என்று சொன்னவர் பேராசான். அறத்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை கட்டியாள முடியும். இன்பம் நிலை எப்போது வாய்க்கும் என்றால் அப்போதுதான் வாய்க்கும். எனவே பொய் சொல்வது கூட தவறு என்று சொல்லுகின்ற திருக்குறளை எந்த இடத்தில் நமக்கு பிடிக்கும் என தெரியுமா? பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த என சொல்கிறார். பொய் சிலருக்கு நன்மை பயக்குமானால் சிலருக்கு தீங்கு இல்லை என்றால் பொய் கூட சொல்லு என்று சொல்ல போது அந்த குரல் நமக்கு ஏன் பிடிக்காது? அந்த குரல் நமக்கு ஏன் பிடிக்காது? பொய் சொல் என்பது இன்றைய உலகத்தில் முழுக்க முழுக்க உண்மையை பேசி ஒரு மனிதன் நிறை மனிதனாக வாழ முடியாது. மாந்தவன் ஹரிச்சந்திரன் என்கின்ற வாசகத்திற்குள் நான் சென்றால் அது சுடலை வரை போகும். எனவே அந்த இடத்திற்கு நான் செல்ல முடியாது, நீங்கள் அறிந்த அவை. எனவே நான் அடுத்ததாக நான் இந்த குரலை நிறைவு செய்கின்ற போது, இந்த சமூகத்தை வள்ளுவருடைய விருப்பம் என்னவென்றால் துண்டாடி போகாமல் ஒருங்கிணைந்த சமுதாயமாக அவர் வேண்டினார். எனவே இந்த குற்றங்கள் களையப்பட வேண்டும் என்று தீர்வையும் குரலாக்கி தந்திருக்கிறார். தீர்வுகள் அதிலே உள்ளன, கேள்விகள் அதிலே உள்ளன. பகுத்து பார்த்த அறிவால் விளக்கம் பெறுவது என்பது நமது நிலை. அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என சொன்னார் பேராசான். அத்தகைய நிலையில் நாம் துண்டு துண்டாக இருக்கக்கூடிய தனி மனிதனாக நாம் செய்ய வேண்டிய அறம் என்னவென்றால், நாம் எப்போதும் அன்புடையவர்களாக, கூட்டுணர்வாக நாம் செய்ய வேண்டிய நிலை என்னவென்றால், துண்டு துண்டாக உதிரியான மனிதர்களை எல்லாம் நமக்குண்டானவர்கள் என்று எண்ணி நமது அறிவு நிலை மட்டுமல்ல அன்பிலும் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் வேண்டும் என சொல்லி நல்ல வாய்ப்பை எனக்கு இன்று வழங்கியமைக்காக இந்த அவையில் நன்றியை கூறி வள்ளுவத்தின் ஊடே பயணிப்பது என்பது ரொம்ப நம்ம நேர்த்தியாக பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு குறளுக்குள்ளும் ஒரு 1000 பொருள் இருக்கிறது. இந்த 190 நம்ம யாருமே மறக்க கூடாது. என்னது 190? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இந்த வாய் அடுத்தவங்களை பேசும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு பாத்தியா அதே நம்மள ஒருத்தம் பாத்தியானா நமக்கு எப்படி இருக்குது? அடுத்தவர்களை குறை சொல்லும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்தவரை கேலி பண்ணும்போது புலங்காகிதான் அடையிறோம். ஆனா நம்மள ஒருத்தர் சொன்னா அதான் குறை. அதை குணங்கள் ஆகணும்னா வள்ளுவர் என்னன்னா அதுதான் அவங்க சொன்னாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். 184. எதிரில் கூட திட்டு, ஆனா அவன் போன பிறகு அவனை அசிங்கப்படுத்தாது. இதெல்லாம் குறைகளை குணமாக்குறது. இன்னொன்று சொன்னார், தகுதின்ற ஒரு அருமையான குரலை சொன்னாங்க. அதையே நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தவங்க நம்ம கேலி பண்றாங்க, நம்மளை தரம் தாழ்த்துறாங்கன்னா அவங்க கிட்ட நீ சண்டை போடாதுன்றார். ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் உன்னை தரம் தாழ்த்தணும்னு. விமர்சனம்ன்றது இந்த நாட்டோட இயல்பு. ஒருத்தரை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறதுல தயாரா இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, சண்டை போட முடியாது அவன்கிட்ட போய். ஏன்னா அவன் என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று செய்வான், அவனை நிறுத்த முடியாது. அப்ப வள்ளுவர் என்ன செய்யணும்னு நான் கேட்டேன். 878க்கு வாரினார்.
878 என்ன தெரியுமா? நீ விமர்சனத்துக்கு பதிலே சொல்லாது, இப்படி செய்யினார். வகை அறிந்து செய்து தற்காப்பமாயும் பகைவர் கண் பட்ட சிறுக்கு என்று எழுதுவார். என்னென்ன வகையில ஒண்ணு நீ வலிமைப்படுத்திக்கணுமோ அந்தந்த வகையில வலிமைப்படுத்திக்கிட்டே எதிரி தானா கண்டு போகும். அவனுக்கு உன்னோட பதில் என்பது உன்னுடைய செயல், உன்னுடைய வளர்ச்சி, வேற எதுவும் வேணாம். இதைத்தான் வள்ளுவம் நமக்கு உணர்த்துகிறது. ஏன்னா இன்னைக்கு திருக்குறளை நம்ம படிக்கணும்னாலே ஏதோ அது என்னமோ அறம் சொல்ற ஒரு இதுவா தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அவங்களுக்கு திருக்குறள்னா 2 மனப்பாடம். நம்மளே அப்படிதானே படிச்சோம். 2 மனப்பாட பகுதி 2 4 மார்க்குக்கு எழுதுப்பா, அவன்தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ள போல, நம்மளா போய் தான் நம்ம கத்துக்கிறோம். இந்த மாதிரி அமைப்புகள், சிந்தனைகள் ஒவ்வொருத்தர் சொல்லும் போது, பேசும்போது கேட்கிறோம், அது குறித்து சிந்திக்கிறோம், கட்டுரைகள் தயார் பண்றோம், அப்பதான் நம்ம யோசிக்கிறோம். சோ இந்த குறள் இந்த மாதிரி கோணங்களிலும் நாம் பார்க்க வேண்டும். அது ஒரு மனுஷன் மனசு பண்படணும்னா அவன் படிக்க வேண்டிய இடம் காமத்துப்பால். ஒரு மனசு பலப்படணும்னா அவன் படிக்க வேண்டிய இடம் அறத்துப்பால். ஒரு மனசு நெறிப்படணும்னா அவன் படிக்க வேண்டிய இடம் பொருட்பால். இந்த 3யும் தெரியலன்னா நமக்கு மருட்பால் தான். அந்த மயக்கத்திலே தான் இருப்போம் வாழ்க்கையில. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ரொம்ப படிச்சுட்டு அறிவு வந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. There is no consensus between your knowledge and your scholarship. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்காலர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மனிதர்களானா படிச்சிருக்காங்க, அவங்க அறிவாளிகள் எல்லாம் ஆன்ற மனிதர்களாக இருக்க முடியாது. அறவாணர்கள் எல்லாம் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சாக்ரட்டிஸ் எந்த பள்ளிக்கூடமும் செல்லவில்லை. திருவள்ளுவர் எந்த டிகிரியும் வாங்கல. பித்தாகரஸ் எந்த டிகிரியும் வாங்கல. ஆனா பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அவருடைய ஞானத்தின் மூலமாக ஒன்றிலே கரைந்து அதுவாக மாறி அவர்கள் தந்தது உலகிற்கு ஒரு கொடை, அறிவு கொடை. அந்த அறிவு கொடை கொடுத்தவர்கள் நான் கொடுத்தேன் என்ற கர்வம் இல்லை. அதனாலதான் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் புகழ் இன்றும் நீடித்து நிற்கிறது என்பதுதான். குறள் எண் 1091. முதலிலே அனைவருக்கும் மாலை வணக்கம். 1091 அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நெறியாளர் அவர்களுக்கும், திரு பாச்சலூரார் கவிதை எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய பாச்சலூரார் ஐயா மாணிக்கம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான முறையிலே இங்கே சிறப்பு பொழிவை நிகழ்த்தி எங்கள் அருமை சகோதரியார் ஆற்றலரசியார் அவர்களுக்கும், தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எங்கள் ஐயா கமலக்கண்ணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறள் எண் 1091. இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று அந்நோய் மருந்து. குறிப்பு அறிதல். தலைமகன் குறிப்பை அறிதலும் தோழி குறிப்பினை அறிதலும் இருவர் குறிப்பையும் தோழி அறிந்து இருவருக்கும் அறியப்படுதல் முதலிய தூது போல் ஆகும் அப்படின்னு சொல்லி அது பொருள் அவரோட வரிகள்ல பொருள் எழுதியிருக்கார் அவர். கவிதை. கள்ள சிறுபார்வை காம கொடும் பார்வை கொல்ல துணிந்தது போல் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வெள்ளந்தி போன்று விளையாடும் வேல் விழிகள் சொல்ல துடிக்கின்ற செய்தி பல கோடி. இல்லத்தில் உள்ளிருந்த பெண்ணிற்கு இன்னொருத்தர் சொல்லாமல் உள்ளத்தை கவ்வியதோ, காமத்தை வெல்லாமல் வேறெடுக்க தோன்றாமல் கள்ளத்தை உள்ளடக்கி கண் பார்வை காட்டும் உளப்பாங்கு. உன்னை விருந்தாக்க அன்பு விழி கூறும் முன்னம் உனை நோக்க மேனி சிலிர்த்து விடும். விண்ணையே பார்ப்பது போல் வேறு திசை பார்ப்பாய் மண்ணை கிளறிய கால் மெல்ல நகர்ந்து விடும். என்னே இவள் பார்வை சின்னவளாய் நேற்றிருந்தால் சொல்லாமல் சொல்லுகின்ற சூட்சமம் கற்றது எப்போ. பொல்லா சிறு பார்வை பொய்யோ மறுபார்வை வெள்ள துணிந்து வர வாழ்த்தும் விழிமலர்கள். பெண்ணின் உணர்ச்சிகள் பேதையாக்கும் என்னை அறிவின் உறுத்துதலில் ஆண்மகன் மேல் நிற்பான். முன்னினும் மேலாக பெண்மகள் மோகிப்பாள் கண்ணினில் காட்டும் கலித்தொகை பாட்டு போல். உண்ண வருவாயா ஊரறிய சொல்வாயா என்னை வருத்து முன் ஏக்கம் அறியாயா அன்னை அறியாமுன் இங்கு வருவாயா என்னை சிறையெடுக்க ஏற்ற நாள் எந்த நாள். உண்ண வருவாயா ஊரறிய சொல்வாயா என்னை வருத்து முன் ஏக்கம் அறியாயா அன்னை அறியாமுன் இங்கு வருவாயா என்னை சிறையெடுக்க ஏற்ற நாள் என்னாள். கேட்ட வினா குறிப்பில் கூற துடித்து குறுநகை மீட்டும் குறிஞ்சியின் பாட்டில் சிறுநகை கேட்கும் சலசலத்த நீரில் குறுக்கும் நெடுக்கும் குறுப்பினில் காட்டி கிறுக்காய் சிரிப்பாளே கண்ணி
இரு நோக்கில் நோக்க இவளுக்கார் கற்பித்தார்? இரு நோக்கில் நோக்க இவளுக்கு யார் கற்பித்தார்? அன்பில் ஒரு நோக்கு ஆளுமைக்கு இன்னொன்று, பண்பில் புறநோக்கு பாகாய் அகநோக்கு. பற்பல பார்வைகள் பாவை இவள் நோக்கில், பார்வையோ ஒன்றுதான் பெண் கண்ணில் பார்த்தபோது. பார்வையோ ஒன்றுதான் பெண் கண்ணில் பார்த்தபோது. நோயை தருவது ஒன்றும், நகம் கடித்து தீர்வை தருவது ஒன்றும், திருடிட தூண்டுதல் மற்றொன்றுமாய் தீண்டும். நோயை தருவது ஒன்றும், நகங்கடித்து தீர்வை தருவது ஒன்றும், திருடிட தூண்டுதல் மற்றொன்றுமாய் தீண்டும். நன்றி, வணக்கம். இரு நோக்கு இவள் உன்கண் உள்ளது. காலம் மேவிய கடற்கரையில் எதிரெதிரே நின்றோம். மணல் துகளாய் காலம் மேவிய கடற்கரையில் எதிரெதிரே நின்றோம். ஏதிலார் பார்வைக்குள் எண்ணிலா குறிப்புகள். ஏதிலார் பார்வைக்குள் எண்ணிலா குறிப்புகள். ஒருவரை ஒருவர் ஈர்த்த பார்வை எதினால் தனிமையில் மட்டுமே கசியும் அவள் உள் தனிமை. தனிமையில் மட்டுமே கசியும் அவள் உள் தனிமை. பெருங்கடலாய் உருவெடுத்து அலை எழுப்ப ஊடி அடக்கினாள். பெருங்கடலாய் உருவெடுத்து அலை எழுப்ப ஊடி அடக்கினாள் உள்ளே. உள்ளலை வேறு, வெளி அலை வேறு. வேறு வேறாய் வந்த அலைகள் பாத சுவடுகளை நத்தி கொண்டிருந்தன. வேறு வேறாய் வந்த அலைகள் பாத சுவடுகளை நத்தி நின்றன. அங்கம் யாவும் தனித்தனியே அற்றுவில கடைக்கண்ணால் மறைத்து, அங்கம் யாவும் தனித்தனியே அற்றுவில கடைக்கண்ணால் மறைத்து அரைச்சுவற்றில் பதித்தார். பண்பைத்த தொண்டையிலே மறைத்த பெயர் பவளவாய் இதழ் மூட நகையொலித்தாள். உள்நிறைத்த கயல்கள் உடலெங்கும் ஓடி துள்ளி உள்ளோடி கொடி ஒன்று உயிரில் கணக்க. ஒருதனி பெண்மை அவள் என் செய்வாள்? வாழ்கண்ணல் அவள் பாவம் என் செய்தாற்றுவாள்? உலர்பூ கொம்பவள் பாவை உறும் போகம் கனவோ நனவோ. எதிர் நின்றோம், அருகில் வந்தான், நெருங்கினோம். எதிரெதிர் சென்றன பிம்பங்கள், எதிரெதிர் சென்றன எதிரெதிர் திசைகள். நன்றி, வணக்கம். மூவா அரங்கின் அன்பு சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிலும் இரண்டு எப்போதும் இரண்டு, எதிலும் இரண்டு எப்போதும் இரண்டு, அதிலும் அகம்புறம் இரண்டு, அவன் அவள் இரண்டு, பதிலும் இரண்டு வினாவிடை எனவே, பதிலும் இரண்டு வினாவிடை எனவே, விதியிலும் இரண்டே கெடுத்தல் காப்பல் என்றே. வாயுரை வாழ்த்தை வாழ்வுரையாக தந்த, வாயுரை வாழ்த்தை வாழ்வுரையாக தந்த பாயிரம் முதலாய் களவியல் கற்பியல் நெறியாய் 1330 அருங்குறளிலும் 1330 அருங்குறளிலும் வாயார ஓதிட இருபெரும் பொருளை அறிந்திடலாமே, இருபெரும் பொருளை அறிந்திடலாமே. உடலில் இருபெரும் பிரிவாய் எதிரெதிராய், உடலில் இருபெரும் பிரிவாய் எதிரெதிராய் கடலிலும் மேலாய் இயங்குதல் அறிவோம். திடல் போல் விரிந்த அறக்கருத்துக்கள் தானே, திடல் போல் விரிந்த அறக்கருத்துக்கள் தானே மடல் தாழையினும் பெரிதாய் இருநோக்கு அவளே. இளைஞர்கள் மனதில் எழுந்திடும் உணர்வே காதல், இளைஞர்கள் மனதில் எழுந்திடும் உணர்வே காதல். இளைஞியை நோக்கிட மிகு மிகு அன்பாய் வெளியிட, இளைஞியை நோக்கிட மிகு மிகு அன்பாய் வெளியிட பனைபோல் பயனை கருதியே நோக்க, பனைபோல் பயனை கருதியே நோக்க சினம் குணம் ஒத்து ஒதுக்குதல் என்றான். சினம் குணம் ஒத்து ஒதுக்குதல் இரண்டாமே. தெருவில் நடக்கும் எளியார் தம்மை, தெருவில் நடக்கும் எளியார் தம்மை அருமையோடு நோக்குவோர் உண்டே கருத்தில் ஏளனம் கொள்வார் மீளதிகமே, கருத்தில் ஏளனம் கொள்வார் மீளதிகமே. தெருவில் நடந்தாலும் மனிதன் அவனே என்பது இருநோக்கு, தெருவில் நடந்தாலும் மனிதன் அவனே என்று நோக்குதல் இருநோக்கு. பெண்மை தன்னை உயர்வாய் கருதினார், ஆண்மை தன்னில் சிறந்தோர், பெண்மை தன்னை உயர்வாய் கருதினோர் ஆண்மை தன்னில் சிறந்தே விளங்குவார். பெண்ணை பேதமை உடையாள் என்றெண்ணிட, பெண்ணை பேதமை உடையாள் என்றெண்ணிட ஆண்மை இழந்த பேடியே அவரே. இதுவே பெண்மை நோக்கின் இருநோக்கு. கல்வி கல்லாமை, அறிவு அறியாமை, அன்புடையார் அன்பிலார், இல்லறம் துறவரம், தவம் தவமின்மை, களவு கற்பு, சொல்லின்மை சொல்லின்னா, இன்பம் துன்பம், புகழ் இகழென கல்லில் எழுத்தாய் வாழ்க்கையில் எல்லாம் இருநோக்குதானே, கல்லில் எழுத்தாய் வாழ்க்கையில் எல்லாம் இருநோக்குதானே. பெண்மை காணுங்கால் தாயாய் தங்கையாய் பெருமையோடும், கண்ணை நோக்குங்கால் காதல் காமம் இன்பம் என்றிரண்டாம். பெருமையாய் நோக்க உலகெல்லாம் அவள் கொடைதானே, பெருமையாய் நோக்க உலகெல்லாம் அவள் கொடைதானே. அருமையாய் போற்றிட 18 வரை தானியா. பெருமையாய் நோக்க உலகெல்லாம் அவள் கொடைதானே. அருமையாய் போற்றி புகழ்ந்திட வேண்டாம், ஆயினும் சிறுமைப்படுத்தல் வேண்டாம். நன்றி.
வீற்றிருக்கும் அவையில் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். ஆசான் ஐயா அவர்களுக்கும். இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது, இருவகை நோக்கு இவளின் கண்கள் பெற்றுள்ளது. இந்த கவிதையை நான் இரு பார்வைகள் எப்படி இருந்தால் என்று நான் எடுத்துக்கொண்டேன். சீதை ராமன் மீது கொண்ட பார்வை, ராமன் சீதை மீது கொண்ட பார்வை, அவனும் அவளும் காதல் பார்வை. கண்ணப்ப நாயனாரின் சிவன் மீது கொண்ட பார்வை பக்தி பார்வை, கண்ணகி மதுரையின் மீது கொண்ட பார்வை கோபப்பார்வை. அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை சந்திராயன், ஊனமுற்ற குழந்தைகளின் பாதங்களில் மெட்டல் கால்கள். எடிசனின் அறிவியல் பார்வை இன்று வெளிச்சத்தில். டால்ஸ்டாயின் கடிதத்தை பார்த்த காந்தியின் பார்வை அன்பால் வெளிப்பட்ட சுதந்திர பார்வை. வள்ளுவத்தை பார்த்த மூவாவின் பார்வை பாமரனும் பகிர்ந்து உணரும் திருக்குறள் பார்வை. செயல்களின் வெளிப்பாட்டால் கொள்கை பார்வை, விழுமியங்கள் விழுந்திட்ட விண்மீன் பார்வை. ஆசானின் பார்வையில் விழுந்திட்ட நான் இப்போது உங்கள் பார்வையின் முன்பு நான். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இப்போ மிச்சிகன், அமெரிக்கா மிச்சிகன்ல இருந்து நெல்லை அன்புடன் ஆனந்தி வாட்ஸ்அப்பிலே நமக்கு அனுப்பிய கவிதை. இதை படிக்க சொல்லி அன்பா கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். மூவா அரங்க 101வது கூட்டத்திற்கு எனது கவிதையை அனுப்புவதில் பெருமை கொள்கிறேன். தொடர்ந்து நம் அரங்கத்தோடு நான் பயணிக்க என்றும் வழிகாட்டியாய் இருக்கும் நம் நெறியாளர் முனைவர் தாமோதரன் ஐயாவிற்கு பணிவான நன்றி. எனக்கு தான் சொல்லுகிறான். அப்புறம் கீழே அது வேண்டாம், அது பாராட்டியிருக்காங்க, அதை நான் விட்டுறேன். குறள் 1091. இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. இந்த வார்த்தையை கவனிங்களேன். இரு நோக்குன்னு விட்டுட்டு இருந்தா பரவாயில்ல, உன் கண் என்று எழுதுற, உண்ணுகின்ற கண்கள். இவ கண்ணை பார்த்தாலே என்ன சாப்பிட்டுருதியாது, பார்க்க முடியாத, அப்படி எவ்வளவு அழகா எழுதுறா பாரு. இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற நோய்க்கு மருந்து. காதலிக்கணும்னா இப்படி காதலிக்கணும். உன்னை நான் லவ் பண்றேன், அதெல்லாம் சினிமா. இந்த லவ்னா இது லவ்வோ லவ், கண்ணு லவ், வேற இல்ல, கண்ணு லவ். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. மெல்லியலால் பார்வைக்கு பல நூறு அர்த்தங்கள், மெல்லியலால் பார்வைக்கு பல நூறு அர்த்தங்கள். அவங்க எழுதுறாங்க. மலரின் மென்மையாய் மனம் தொடுவாள், மலரின் மென்மையாய் மனம் தொடுவாள், மெத்தன பார்வையால் நம்மை வெல்வாள், மெத்தன பார்வையால் நம்மை வென்றிக் கொள்வாள். மலரின் மென்மையால் மனம் தொடுவாள், மெல்லன பார்வையால் நம்மை வெல்வாள். கடலின் ஆர்ப்பரிப்பாய் காதல் சொல்வாள், கடலின் ஆர்ப்பரிப்பாய் காதல் சொல்வாள். அடுத்தடி, காதோறும் கதை சொல்லி காதல் செய்வாள், காதோறும் கதை சொல்லி காதல் செய்வாள். போங்க சார் பார்வைக்கு. நெருப்பின் தகைப்பாய், நெருப்பின் தகைப்பாய் கோபம் கொள்வாள், நெருப்பின் தகைப்பாய் கோபம் கொள்வாள். நெடுநேரம் மௌனம் காத்து நம்மை கொள்வாள். அட காதல். நெடுநேரம் மௌனம் காத்து நம்மை கொள்வாள். பேசி தொலைய அட்டம்புச்ச மாதிரி இருப்பாங்க. நெடுநேரம் மௌனம் காத்து நம்மை கொள்வாள். இனிக்கின்ற கரும்பாக இன்பம் சேர்ப்பாள், இனிக்கின்ற கரும்பாக இன்பம் சேர்ப்பாள். அடுத்தடி, இடிக்கின்ற இடியை போல் இம்சை செய்வாள், இடிக்கின்ற இடியை போல் இம்சை செய்வாள். மையிட்ட மங்கையவள் மனக்குறிப்பில், மையிட்ட மங்கையவள் மனக்குறிப்பில் இரு நோக்கு, ஒரு நோக்கு நோய் தருமே, மான்விழியால் மறுநோக்கு மருந்தாக்குமே. ஒரு நோக்கு நோய் தருமே, மான்விழியால் மறுநோக்கு மருந்து தருமே. நெல்லை அன்புடன் ஆனந்தி, மிச்சிகன், வட அமெரிக்கா, அக்டோபர் 26, 2024. 14 வரியில ஒரு வரி கூட எக்ஸ்ட்ரா. நீங்க ஒரு வரி ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. கரெக்டா இது பேர் தான் ஸ்ட்ரக்சர்ட். அந்த இது பேர் சானட். இங்கிலீஷ்ல சொல்லும்போது we call it as sonnet. 14 lines. ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் அப்படின்வாங்க. நான் தான் இந்த 14 வரின்றத நான் சுவாரஸ்யமா கொடுத்தேன். சார் அதுக்குள்ள என்னால எழுத முடியல சார், எழுதணும். அப்பதான் அந்த கவிதை வயப்படும். நம்ம அது ஆழ்ந்து சிந்திச்சிருக்கோம் அப்படின்றது. வார்த்தைகள் என்ன போடுறோம்ல, எவ்வளவு உணர்ந்து அனுபவிச்சது எழுதும். என் அனுபவங்களை எப்படி கொண்டாடும். முகிலினங்கள் அழைகின்றனே
முகிலினங்கள் அலைகின்றன, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழை. வைரமுத்தோட அருமையான ஒரு மழையை கூட எவ்வளவு அழகா ஒரு கவிதையில சார். இந்த மாதிரி ஒரு நுணுக்கங்கள் தான் கவிதை. இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழால் சொக்க வைக்கும் தரணி போற்றும் தன்னிகரில்லா மைந்தனாய் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. இந்தியாவின் தொழிலுலகில் தனக்கொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் ரத்தன் டாடா. இவர் டாடா குழுமத்தில் தலைவராக இருந்த காலத்தில் எடுத்த முடிவுகளும் மற்றும் அவரது தலைமைத்துவமும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. அவரது தனித்துவமான தலைமைத்துவமும் மற்றும் தனக்கொரு தொலைநோக்கு பார்வையும் பல தலைமுறைகளுக்கான அவரது 86வது வயதில் காலமானார். அவர் இதுபோல் உயர்வடைய முக்கிய காரணம் அவர் வாழ்வில் கடைபிடித்த இந்த விதிமுறைகளே. Innovation is the only way to differentiate and stay ahead of a competition. புதுமை என்பது போட்டியில் இருந்து வேறுபட்டு முன்னேற ஒரு வழி. Our nation can only aspire to be among the developed nation of a world if our industries are globally competitive. நம் நாடு உலகின் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம் தொழில்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவையாக இருக்க வேண்டும். If you want to walk fast, walk alone. But if you want to walk far, walk together. வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நட. ஆனால் நீண்ட தூரம் நடக்க விரும்பினால் பிறருடன் ஒன்றாக நட. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். Our goal is simple, to be the best in everything we do. நம் இலக்கு மிகவும் எளிமையானது, நம் செய்யும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருப்பது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்முடைய மூவா மன்றத்தின் 101வது மாத கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கும் அனைவரையும் வணங்கி, இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திருக்குறளாய் வீடுமிகு ரத்தன் டாடா. ரத்தன் டாடா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற நிகழ்வுகள் நாம் எடுத்து திருக்குறளோடு ஒப்பிடலாம். அதை நம் எண்ணிலடங்கா கருத்துக்கள் அதில் பொதிந்து கிடக்கின்றன. அதில் முத்தாய்ப்பான ஒரு 6 திருக்குறளை மட்டும் எடுத்து அதோடு ஒப்பிட நான் இந்த கூட்டத்திலே முடிவு செய்திருக்கிறேன். அதாவது 428 அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் செயல், அறிவார் தொழில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த விஷயத்துக்கு நம்ம அஞ்சணுமோ அதுக்காக அஞ்சணும். அஞ்சு வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சாம இருக்கிறதும் தவறுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரி மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல், அம்மா சொன்ன குரல் தான் 158. இந்த 2 குரலுக்குமே ஒரு ஒப்பீடா நம்ம அந்த டாடா நேனோ காரோட லான்ச் ஈவெண்ட்ல நம்முடைய டாடா அவர்கள் பேசின ஒரு விஷயம்தான். இந்த காருக்கு புத்து கார்னு பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காருக்கு மம்தா கார்னு பெயர் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஏன் டிஸ்பைட் மம்தா கார்னு கூட வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க இந்த காருக்கு நேனோ கார்னு ஏன் பெயர் வச்சோம்னா, டெக்னாலஜில பெருசா இருக்கு, அளவுல சிறுசா இருக்கு, அதனால நாங்க நேனோன்ற பெயர் எடுத்து வச்சோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நனிநாகரிக சுட்டிட்டு அந்த செய்தியை கடந்து போனாங்க. சில பேர் தன்னுடைய பல போராட்டத்துக்கு மத்தியில வெற்றி பெற்றோம்னா என்ன சொல்லுவாங்க, மார்த்தட்டி நெஞ்சு நிமித்தி ரொம்ப பெருசா பந்தா பேசிக்குவாங்க. ஆனா அவர் அந்த இடத்துல தன்னுடைய நம்பி ஒரு 8 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு பயத்தையும் தேடி வச்சுக்கிட்டு
அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்ற குரலுக்கு சான்றா இருந்தாரு. அதே மாதிரி அந்த தகுதியையும் காட்டினாரு. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தந்தம் தகுதியான் வென்று விட்டாரு. அது ஒரு உதாரணம். இரண்டாவது 244வது குரல். 244வது குரல் தான் முக்கியமான குரல். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ற தன்னுயிர் அஞ்சும் முறை அப்படின்னாரு. மண்ணுயிர் ஓம்பி அதாவது ஐந்தறிவு ஜீவராசிகள் கூட, ஆறறிவு மனிதனுக்கு மட்டுமல்ல, ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு கூட அவர் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பது அனைவரும் அறிந்தது. அந்த தன்னுடைய வளர்ப்பு நாய்க்கு நேத்து ஒரு செய்தி, சாணக்கிய செய்தியில பார்த்த ஒரு செய்தி, தன்னுடைய 10,000 கோடி சொத்துல அந்த நாயை பராமரிக்கிறதுக்கும் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு ஒரு பெரிய செயல். இதுதான் நம்முடைய ஏர்செல் ஓனர் டாக்டர் சிவசங்கரன் ஐயா அவர்கள் ஒரு பதிவு சொன்னாரு. நானும் ரத்தன் டாட்டாவும் பிளைட்ல போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகி போச்சு. இன்ஜின் ஃபெயில் ஆன போனா நான் எனக்கு ரொம்ப பதட்டப்பட்டு என் பையனுக்கு மெயில்லாம் அனுப்புறேன். இந்த பாஸ்வேர்டு என் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா டாட்டா வந்து அமைதியா இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு. லெட் தம் டு யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லி பைலட் அவங்களோட வேலையை பார்த்துக்குவாங்க, நீங்க அமைதியா இருங்க, ரொம்ப கூலா இருந்தாராம். கடைசியில அந்த விமானம் தரையிறக்கப்பட்டு எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க. ஆனா சிவசங்கரன் ஐயா தன்னுடைய பேட்டியில என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷன் உயிருக்கே அஞ்சலையா அப்படிங்கிறாரு. அதான் சொல்ற தன்னுயிர் அஞ்சு முறை, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லைன்ற தன்னுயிர் அஞ்சு முறை. அந்த 244க்கு உதாரணமாக நம்முடைய டாக்டர் ரத்தன் டாட்டா விளங்கினாரு. அடுத்தது 167. 167 என்ன சொல்றாரு வள்ளுவர் பெருந்தகை? 167 அழுக்காறு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்னாரு. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்னாரு. அதாவது யாருக்கிட்ட திருமகள் போய் சேருவா? அழுக்காறு இல்லாதவங்கிட்ட, பொறாமை இல்லாதவங்கிட்ட. ஐயோ மாறன் வளர்ந்துட்டானே, ஐயோ அம்பானி வளர்ந்துட்டானே, ஐயோ அதானி வளர்ந்துட்டானே, ஜெப் பெசோஸ் வளர்ந்துட்டானே, எலான் மஸ்க் வளர்ந்துட்டானே, அவர் பொறாமைப்படல. அந்த பொறாமை, அந்த அழுக்காறு குணம் இல்லாததுனாலதான் அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு போய் உயர்ந்திருந்தாரு. அது ஒரு உதாரணமான ஒரு மிக்க குரல். அடுத்தது 244 புத்தே உலகத்தும் மீண்டும் பெருநேர்வே ஒப்பரவு நல்ல பிற. எல்லாருக்கும் டியூ டு தி சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு என்ன செஞ்ச? இந்த சொசைட்டிக்கு அவர் எவ்வளவு பெரிய இந்த சொசைட்டிக்கான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாரு. அந்த டியூட்டி டு சொசைட்டி பண்ணதுனாலதான் புத்தே உலகத்தும், இந்த உலகம் மட்டும் இல்ல மேல் உலகமும் சரி, எல்லா உலகத்திலும் உயர்வான பண்பு எது? ஒப்பரவு. அந்த ஒப்பரவுன்ற மேன்மையான பண்பு, அதை விட சிறந்த பண்பே இல்லைன்றார் வள்ளுவர். அந்த பண்புக்கு உதாரணமா வாழ்ந்து கட்டவர் 213. அதுக்கு உதாரணமா காட்டி வாழ்ந்தவர் நம்முடைய டாக்டர் ரத்தன் டாட்டா அவர்கள். அடுத்தது கடைசியா ஒரே ஒரு குரல், நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போட்டு ஒழுகப்படும். 154 ஆக்ட் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமை. அதாவது இந்தியாவிலேயே 2007 ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவிலியன் அந்த F-16 ஃபால்கன் விமானத்தை ஓட்டுனவரே நம்முடைய ரத்தன் டாட்டா தான், ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவிலியன். அவரு 2019 அதே ஏர் இந்தியா ஷோக்கு பெங்களூருக்கு போறாரு. அந்த ஏர் இந்தியா ஷோக்கு போகும்போது அவர்கிட்ட பாஸ் இல்ல. அந்த பாஸ் இல்லாதனால செக்யூரிட்டி உள்ள விடலன்னு அவரு என்ன, நான் யார் தெரியுமா, டாடா பிர்லான்னா ஒன்னும் சொல்ல. யாரப்ப எங்க அமைதியா நின்று 10-15 நிமிஷம் பசங்க எல்லாம் அவங்க சகாக்குள்ள பேசிட்டு அவங்க சகா அதுக்குள்ள போயிட்டு ஒரு பாஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனாரு. பொறுமை. 2வது ஜோயா அகர்வால்ன்ற ஒரு கேப்டன், அவங்க நியூயார்க்ல இருந்து இந்தியாவுக்கு பிளைட் ஓடிட்டு வராங்க. அந்த பிளைட்ல அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்றேன். அவரும் அமைதியா கேட்டுட்டு விட்டுறாரு. இறங்கும் போது பிளைட் லேண்ட் ஆனோம்னா ஜோயா அகர்வாலை கூப்பிட்டுட்டு அவங்களோட கேபினுக்கே போயிட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு. எப்படி போட்டோ எடுக்கிறாரு? நம்ம ஏச்சு நின்று நம்ம எல்லாரும் எப்படி எடுப்போம், பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்துக்குவோம். அவர்ல உட்காருங்க, திஸ் இஸ் யுவர் சீட், இந்த சிம்மாசனம் நீங்கள் சம்பாதித்தது, நீங்கள் அமர வேண்டும், அவங்களோட இடத்தை அவங்க கொடுத்துட்டு இவர் நின்னாரு. அதுதான் அந்த நிறைவுடைமை நீங்காமை வேண்டும் குறைவுடைமை போட்டி ஒழுங்கப்படும் 154வது குரலுக்கும் வித்தாக ஐயா டாக்டர் ரத்தன் டாட்டா அமைஞ்சார். அவருக்கு அவர் பேர்லயே ரத்தனம் இருக்கிறதுனாலதான் அவருக்கு பாரத ரத்னா தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இந்த அரசாங்கம் கண்டிப்பா அவருக்கு கொடுக்குன்ற செய்தியை சொல்லி எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த டாக்டர் ஐயாவுக்கு நன்றி சொல்லி நன்றி. பொறாமை அழுக்காறு இதெல்லாம் மனிதருக்குள் எழுவது என்பது இயற்கை. பொறாமையை ஜெயிக்க ஒரே வழி என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பாராட்டு.
Keep appreciating others. You can shun your thing. Grudges. போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நல்லா இருக்கீங்களா? வெரி குட் சார், வாழ்த்துக்கள் சார். பொறாமையே வராது. பொறாமை இல்லைன்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் பாராட்ட நம்மளை பாராட்டலையே, நமக்கு இது செய்யலையே அப்படின்னு என்ன வரும்போது தான் பொறாமை. அது பொறாமை வியாதியை உண்டு பண்ணுதுன்றான். இன்னைக்கு என்ன சொல்றான்? சைக்கோசோமேட்டிக்ஸ்ல எண்ணங்களால் தான் வியாதி. உனக்கு அடிக்கடி உடம்பு வலிக்குதா, அது வலிக்குதா, உங்ககிட்ட ஏதோ எண்ணத்துல குறை இருக்கு. நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கினே இருக்கியா, எதையாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டுனே இருக்கியா, ஜாகிரதையாரு, கேன்சர் வந்தாலும் வந்துடும். இல்ல சாந்தா மேடம் சொன்ன, அதாவது அவங்களோட ஆய்வுல அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, நிறைய எங்க மாமியாருக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அவங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டாங்க. 2 பையன் இறந்துட்டான். நல்லா இருக்கும்போது 2 பையன், 25 வயசு 32 வயசு. 2001 2 பையனை இறந்துட்டான். இன்னும் அவங்க ஷீ டெவலப்டு கேன்சர். கேன்சருக்கு பெரிய, அதனால்தான் பாரதி எழுதினான், கொன்றடிக்கும் கவலை எனும் குடியில் விழுந்து குமையாதீர், இன்று புதியதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை தின்ன முறை இசைத்துக் கொண்டு நாளும் தின்று விளையாடியின் புற்றுமறை தீமையெல்லாம் அழிந்து போகும் திரும்பிவா. என்ன வார்த்தைங்க! கொன்று அழிக்கும் கவலை என்னும் குழி. அன்னைக்கே கேன்சருக்கு இதாண்டான்னா யாரு? மகாகவி. அவர் தீர்க்குதரிசி. மகாகவி மாதிரி சிந்திக்கிறது ஆழமா யாராலையும் முடியாது உலகத்தில். அதனாலதான் மாக்கவி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கவலையை வச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வலிகளை பத்தி ரொம்ப உங்களையே யோசிக்காதீங்க. அப்பதான் வலியெல்லாம் வரும். சார் விட்டு போகுது சார், உடம்புலாம் வலிக்குது சார், நம்மளை பத்தியே நினைச்சுன்னு அர்த்தம். நம்மள மறங்க நான் இல்ல நினைங்க. எல்லாமே இறைவா நீ எல்லாம் காப்பாத்துறேன்றோம். உண்மையா பேசுறோமா பொய்யா பேசுறோமா? நிறைய பேர் பொய்யா தான். கடவுளே நீ பார்த்துப்பான், ராமன் பார்த்துப்பான், கிருஷ்ணன் பார்த்துப்பான், நீ உன்னை உள்ள பாரு, நான் இருக்கிறேன்றாரு கிருஷ்ணன். நம்ம பார்க்கறதே கிடையாது. என் வழியே தான் எனக்கு பெருசாகுது. என் வழியை நான் மறக்கணும்னா என்ன மறக்கணும்? நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 108. வாழ்க்கையே அதான், சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே மகிழ்ச்சி. இந்த மாதிரி அரங்கங்கள்ல வந்து சந்தோஷம், ஒரு நல்ல வார்த்தைங்க, ஒருத்தர் பாராட்டுறது. எனக்கு வலிக்குது, அப்ப கூட இவரை பாராட்டுறேன் சார், நல்லா வெரி குட் சார், சிரிச்சிங்கன்னா பாராட்டுறேன். என்ன சார் வலி? நீங்க அது விடுங்க சார், பாராட்டும் போது சரியா போகும். நான் அந்த காலத்துல எல்லாங்க மைக்ரைன் வரும் எனக்கு. எப்படி தெரியுமா? யாராவது எதிரில் வந்தாங்கன்னா அடிச்சிடலாம்னு தோணும். அப்படியே எங்க அம்மா வந்துட்டு காப்பி குடுறான்னுவாங்க, எடுத்துருவோம் அப்படின்னு. ஏன்டா அப்படி கத்துறான்னுவாங்க. அந்த 12 மணி வரைக்கும் அப்படி சாப்பிட்ற மாதிரி வலிக்கும். மைக்ரைன்னு பேர். நான் கூட மூளையில கட்டிக்கிட்டு வந்து செத்து போடுமோன்னு நினைச்சேன். அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தேன், ஒன்றும் இல்லைன்ட்டான். என்னதான் தெரியுமா உள்ள ஒன்றும் இல்லைன்னு. அது வேற விட்டுருங்க, என்ன ஒன்றுட்டே இது இல்லை. ஆனா நான் அப்ப கூட என்ன பண்ணுவேன் தெரியுமா? அரங்கத்துல வந்து சந்தோஷமா உட்கார். I used to sit. அந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, நீங்க நான் நிக்கிறேன்னா அந்த அரங்கம் தாக்கா. நிறைய பேர் நோய் நோய் நோய், உள்ளுக்குள்ள பயம், அச்சம், நாளைக்கு என்ன ஆயிடுமோ, செத்து போயிடுமோ. அப்படிதான் செத்து போனேன்னப்போ அது ஒரு தனி உலகம். சந்தோஷமா இருக்கலாம், முடிஞ்சு போச்சு, இருக்கிற வரைக்கும் சாட்சியா போயினே அவள் தான். என்ன அதுல என்ன ஆகுது? ஒரு நாள் இல்லைங்க, எங்க மாமியார் இல்ல மாமியார் கண்ணெதிரில பார்த்தாங்க, வருத்தப்படும் போது கண்ணுல அப்படியே அழுவாங்க. எப்படி தெரியுமா? வலிக்குதுப்பா, முடியலப்பா. அவங்க அப்ப கூட சத்தம் போடல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, பெசைது கண்ணுல காட்டுவாங்க அந்த வலியை. கத்துல அந்த அம்மா ரொம்ப தெய்வீகமா பார்த்து, நான் மற்றவங்க எல்லாம் ஊன்னு பருவாங்க, உருளுவாங்க. அவங்க இப்படியேதான், முடியலங்க, வலிக்குதுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம சித்த மருந்த ராஜேந்திரன் வந்து அந்த சித்த மருந்து கொடுத்ததுனால அந்த வலி ஓரளவு குறைஞ்சிது. அவர் பெரிய புண்ணியமான. சித்த மருந்தை நம்ம நம்புறது இல்லை, ஆனா அதுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. அவர் மாத்திரம் சொன்னார், நீங்க கை வைக்காம இருந்தா நான் நல்லா பண்ணியிருப்பேன், நடக்க வச்சிருப்பேன் அவங்க. ஸோ வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு மனுஷன் நோயில படுற கஷ்டங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, உயிர் ஒன்றும் பெருசு இல்லைங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்க. அடுத்தவனை பாராட்டி, அடுத்தவனை இது பண்ணி நம்மளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு வலிக்குது, எனக்கு எப்ப பார்த்தாலும் எதுவும் முடியல, எனக்கு எப்ப பார்த்தாலும், இதெல்லாம் எல்லாருக்குமே முடியல தான். காலையில எழுந்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? 4 மணிக்கு அந்த அலாரம் அடிக்கும், அதை அடிச்சுட்டு தூங்குவோம் பாருங்க, சந்தோஷமா இருக்கும் நம்ம. நான் அதை தட்டிட்டு இன்னொரு 10 நிமிஷம் பொறுத்து எழுந்துக்கிறதே கிடையாது சின்ன வயசுல. இப்பெல்லாம் அலாரம் நான் எழுந்த பிறகுதான் அது அடிக்கும். துணிவு. வாழ்க்கையை மாத்திக்கிறோம், லைஃப் ஸ்டைல மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் குறை சொல்றோம், எதுக்கு ரெடியா வச்சுக்கிறோம் சாக்கு. இதனால ஆச்சு, அதனால ஆச்சு, எதனாலே ஆகும். நம்மளாதான் நம்ம துன்பங்களுக்கெல்லாம் நம்மளே காரணம்னு யார் நினைக்கிறோமோ
அவங்களுக்கு துன்பமே இல்லை. எல்லாத்துக்கும் அடுத்தவன் காரணம் நினைக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் போறதே இல்லை. நம்மளோட வினைகள் தான் நம்ம துன்பம். இதை உணர்ந்துட்டோம்னா லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய பேர் வலி கஷ்டம் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வலிக்கும். ஐயோ இவங்க இன்னும் புரிஞ்சுக்காம அறியாமையிலே இருக்காங்களே, என்னைக்கு மாற போறாங்க இவங்க. சின்ன வலி இல்லாம எவ்வளவு பேர் எவ்வளவு சோறு இல்லாம கஷ்டம் இல்லாம அது இல்லாம எப்படியோ வாழ்ந்துன்னு அந்த ரோட்ல படுத்து ஒரு பொம்பளை நிறுத்து மயக்கத்துல விழுந்து கிடக்கு, சோறு இல்லை, ரோட்ல விழுந்து கிடக்குது, பாவமா இருக்கு. ஒரு ரோட்டு ஓரத்துல ஏன் வண்டி ஏறினா கூட தெரியாது, தூக்கின் போய் ஓரமா தான் வச்சுருப்போம். ஸோ வாழ்க்கைன்றது எப்படியோ இருக்கு. நம்ம கடவுள் இதை கொடுத்து கால் ஏறணுமா, சந்தோஷமா இறைவா என்ன எழுப்பினியன்னு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ கத்துக்கணும்னா அதை விட இனிமை இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் என்ற குரலின் அடிப்படையை வைத்து அந்த குரலில் 2 வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன அவர் ஆற்றிய சிறப்புரை மிக ஒரு சிறப்பான ஒரு சிறப்புரை. அது இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த அரங்கத்தில் இருக்கிறாங்கன்றது நமக்கு ரொம்பவே பெருமையா இருக்குங்க. அதாவது இப்ப சொன்னார் பாருங்க, நம்முடைய உதயா, கவிஞர் உதயா, நம்முடைய ராகவேந்தர், இப்படிப்பட்டவர்கள்லாம் சொல்லுகின்ற பொழுது புதிய சொல்லாக்கங்கள் இங்கே கிடைக்குது, புதிய சொற்கள் வருது. அப்படிப்பட்ட சொற்கள் வருகின்ற அரங்கமாக இந்த அரங்கம் இழுத்து கொண்டிருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி குருசங்கர் அப்படி அவர்கள் சொல்லுகின்ற மன ரீதியான கருத்துக்கள் எல்லாம் இந்த மனத்தை பண்படுத்துவதற்காக உதவுகின்ற கருத்துக்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் சொன்னாங்க, ஒரு குரங்கு கத்தி அந்த மீனாட்சி கோயிலை கட்டுவது குரங்குகளுக்கு மது கொடுத்து அவரை மயக்கமடை செய்தார்கள் என்று சொன்னார்கள். எனது வாழ்க்கையில ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. எங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2 குரங்குகள் இருந்தன. அந்த 2 குரங்குகளும் இங்கே ஒவ்வொரு துறைக்கும் சென்று அங்கே கூடிய அலுவலர்கள் எடுத்து உணவுப் பட்டணங்களை எடுத்து வருவார்கள், அல்லது பல்கலைக்கழகத்தையே சீரழித்துக் கொண்டிருந்தார் 2 குரங்களும். அங்கே வந்து வின்சென்ட் பால் ராய் ஒரு துணைப்பதிவாளர் இருந்தார், அதை பார்க்க அந்த பில்டிங்கை பார்க்கிறவர். அவர் அந்த பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க, அந்த குரங்கு 2 பேரும் குறிக்காரங்க வச்சு சுட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட போய் இந்த குரங்களை சுடுவது மிக மிக தவறு, அது சுடக்கூடாது, அவர்களுக்கு வெடித்து எடுத்து போய் வெளியே எங்கேயாவது நம்ம வண்டலூர் ஜூல விட்டுலாம் அப்படின்னு தான் இதெல்லாம் அறிவுரை கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் அதை மதிக்காமல் அவர் அந்த 2 குரங்கை சுட்டார்கள். அந்த குரங்கை சுட்ட 1 வார காலத்துக்குள்ள அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். இது வாழ்க்கையை நான் பார்த்த சம்பவம். அதாவது ஒரு இதுவா பார்த்தோம்னா இது மூடத்தகவலா கூட இருக்கலாம் நீங்க நம்முடைய கருத்து, ஆனால் நடந்த சம்பவம். எனவே விலங்குகளுக்கு கூட நாம் எந்த விதமான ஒரு குற்றம் இழைக்கக்கூடாது என்பதை அவர்கள் அந்த குரங்கினுடைய எடுத்து காட்டினார்கள். ஆக இதுதான் மனித மனம் என்பது எல்லாமே குற்றங்களின் அடிப்படையிலும் இருக்குது. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். இன்னொரு சம்பவம் வந்து வாழ்க்கையில் இப்ப கடந்த 10 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது பெண்ணுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வந்து ஜாதகங்கள் பொருந்தி இருக்கிறது, குடும்பங்கள் பொருந்தி இருக்கிறது, எல்லாம் பொருந்தி இருக்கு. பையனை வந்தார், பார்த்தார், பொண்ணை பார்த்தாரு, பேசினார். முதல்ல பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு துலாம் ராசியில் நீங்கள் இருக்கிறீர்கள், துலாம் ராசி கோபத்தை அடிப்படையாக கொண்ட ராசி, உங்களுக்கு அதிகம் கோபம் வரும் அப்படின்னு அவரே சொல்ல உடனே இந்த மாதிரி நம்ம பொண்ணு என்ன பண்ணிட்டா, கோபம் வரல எழுந்து போ அப்படின்ட்டு. இதே வார்த்தைகள், அதாவது இது குற்றம்ன்றதா குணம்ன்றதா இது ஒவ்வொரு அனுபவம் தான் மனிதர்களை பண்படுத்துகிறது. இப்ப இந்த 68 69 வயதிலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு நிகழ்கிறது சொல்லுவோம். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பாருங்க, ஏன் சொல்றேன்னா வாழ்க்கையில இதுக்கெல்லாம் நடக்கும். இந்த வாழ்க்கையில நடக்கின்ற பொழுது இதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் அதிகமான கவனத்தை அது மீது செலுத்தி நம்முடைய கவனம் பூரா அதுல போக விடாம பார்த்துக்கிறது நம்முடைய கருத்தாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, திருவிக அவர்களை பற்றிய ஒரு செய்தி. திருவிக அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திலே காந்தியடிகளை பின்பற்றி அவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு கலந்து கொண்டிருக்கும் போது 1922ஆம் ஆண்டிலே காந்தியடிகள் சிறை செல்கிறார். சிறை சென்ற பிறகு அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படியே அடங்கி விடுகிறது. எல்லா மாநிலங்களிலும், தமிழகத்திலும் அடங்கி விடுகிறது. ஆனால் திருவிக அதற்கு எழுதுகிறார், நவசக்தியில் எழுதுகிறார், இந்த இயக்கம் ஏன் தோல்வி அடைந்தது எழுதுகிறார். ஏன் தோல்வி அடைந்தது? வழக்கறிஞரிடம் ஒற்றுமை இல்லை,
சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றுமை இல்லை, மற்றும் உழைக்கின்ற சக்தி உழைக்கின்ற கூட்டத்திடம் ஒற்றுமை இல்லை, முக்கியமாக அரசியல் செய்வரிடம் ஒற்றுமை இல்லை, அரசியல் இயக்கங்கள் ஒற்றுமையின்றி இருந்த காலத்தினாலே தான் இன்றைக்கு நாம் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தோல்வி அடைந்திருக்கோம். இதற்கு முழு பொறுப்பு இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதான் தவிர காந்தியடிகள் அல்ல என்பதை எடுத்து சொல்லி அந்த நவசக்தியில் அவர் கடிதம் எழுதுகிறார். ஆக குற்றம் என்பது இழைக்கின்ற பொழுது சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கின்றது என்பதை, தனி மனிதனை பாதித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கின்ற சில குற்றங்கள் இன்றைக்கு ஒரு நடிகர் இன்னைக்கு மாநாடு நடத்தியிருக்காரு, 6 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இந்த குற்றத்திற்கு யார் பொறுப்பு ஏற்பது? ஆக இப்படிப்பட்ட இது குணம் எடுத்துக்கொள்வதா குற்றங்கள் எடுத்துக்கொள்வதா இது? ஆக சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் தேவை. இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருந்தால் மனித மனம் பயன்பட இப்படிப்பட்ட அமைப்பு காவல்துறையில இருக்காங்க. மனித மனம் பயன்பட இப்படிப்பட்ட அமைப்புகள் தேவை. எந்த நோக்கத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை எடுத்துக்கொண்டு பீடுகளை போட்டுக் கொண்டிருக்குது. அதனுடைய அதே போல் நான் தலைவர் நம்முடைய செயலாளர் சொன்னதை போல ஒரே ஒரு கருத்து, அவர் இந்த மாநாடு நடத்துறேன்னு சொல்லி சொன்னாரு. அதுல மாநாடு நடத்துகின்ற ஒரு நமக்குரிய முக்கியத்துவம் கிடைக்க தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பல பேர் நடத்தி விட்டு அவங்க பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைக்கு நாம் வந்துவிடக் கூடாது என்பதே தயவு செய்து கண்ணு கருத்துமாக இருங்கள் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.